Motions கூட தெரியல. எதான என்ன இருக்கு? Can I T worksheet யாராவது வச்சிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா? T worksheet print out யாரா வச்சிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா? T worksheet extra யாரா print out வச்சிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா print out பாருங்க. யார் கையில இருக்கு பாரு. எக்ஸ்ட்ரா இருந்தா கூட ஒரு 1 or 2. எவ்வளவு கண்ணே 17 கண்ணே? ஆமன். இல்ல TM போட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் அது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே போட்டது M. இது லாஸ்ட் ஃப்ரைடே போட்டது. லாஸ்ட் ஃப்ரைடே. ஐ திங்க் இது கடைசியாக பண்ணோம்ல. இது பண்ணிட்டோம். பார்க்கண்ணே ஒர்க் ஷீட் T ஒருத்தர் கூட பிரிண்ட் அவுட் வச்சில்ல. ஏன்டா கண்ணே லாஸ்ட் கிளாஸ் கொடுத்து மேடக்கண்ணே எல்லாரும் காப்பி கொடுத்து மேடக்கண்ணே T. சார் 22 போட்டுருக்கோம் சார். அதான் கரெக்ட் 22. T ஒர்க் ஷீட் T. இல்லைம்மா ரொட்டேஷனல் மோஷன் 22 கண்ணே. இது போட்டோம் கடைசியாக நவம்பர் 22 நம்ம போட்டோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Right. Yes, Kanna. Good evening, my dear kids. So this is worksheet T. Worksheet T. Sir, 25 வரைக்கும் முடிச்சிட்டோம். அப்படியா? சரி. பாரு last Friday நம்ம பண்ணிருக்கோம். We have done it last Friday this worksheet. Please check it. Yes sir, 25 வரைக்கும் முடிச்சிட்டோம். 25 வரைக்கும் முடிச்சிட்டோமா? Done. முடிச்சிட்டோமா? சரி 22 பரவாயில்ல போட. எவ்வளோ நேரம் போகுது வேகமாக போடு. 22 முடிச்சிட்டோம். 23 ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் செக் கன்ஃபார்ம் மீ. சிவசைலேஷ் கன்ஃபார்ம் மீ கண்ணா. ஆமாம் இது போட்டோமே. I remember we have done it. You remember? Yes, we have done it. 25 ஸ்டார்ட் பண்ணு. 25 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்ட், தட்ஸ் ரைட். அப்போ 26 தான் ஆர்மி 26 ஆர்மி 26 போடு. A thin wire of length L mass M bent in the form of semicircle. What's the moment of inertia about the axis passing through ends of the wire? Moment of inertia கேட்குறேங்க. Ends of the wire. It's a beautiful question. நல்ல question அது. சொல்லுங்க. Yes. கவனிக்கண்ணா யார் சொல்றது? What's moment of inertia? Answer. Moment of inertia mr square. mr square bit. இல்லை பாதி கட் பண்ணி கீழே போட்டுரு. மிச்சம் என்ன இருக்கும்? இப்போ சுத்து. Assume that I am rotating only the semicircle. இந்த semicircle மட்டும்தான் நான் சுத்தரம் போ உனக்கு. I am rotating only the semicircle. What's the answer? சொல்லுங்கண்ணே. Because 50% is mr square by 4. No. It's simply gavanikana. What is moment of inertia to begin with? What's the moment of inertia to begin with? Gavanik, carefully gavanik, easy puriyum, una kastam kediyadhu. Now it's rotating about the diameter. It's a ring.
என்ன moment of inertia எல்லாருக்கும் தெரியும். என்னடா answer? If it's rotating like this, what's the answer? mr square by 2. mr square by 2. சரியா எடுக்கண்ணே? That's right, mr square by 2. How did you get mr square by 2? Try to understand. How did you get mr square by 2? எப்படி கிடைச்சதுன்னா, this is m1 r1, this is m2 r2, this is m3 r3, m4 r4. It goes like that. புரியுதா இல்லையா? What's the moment of inertia basically? m1 r1 square, m2 r2 square. This is how you got something called mr square by 2. சொல்றேன் mr square by 2 கிடைச்சிருச்சு. You are getting it? mr square by 2 கிடைச்சிருச்சு. சரியா? Right? இப்போ இந்த ஃபார்முலாவில் உனக்கு எத்தனை இருக்குன்னு கண்டா, m1 r1 ஸ்கொயர், இங்கே ஒரு m1 r1 ஸ்கொயர் இருக்கும், இது m2 r2 ஸ்கொயர், இங்கே ஒரு m2 r2 ஸ்கொயர் இருக்கும், இது m3 r3 ஸ்கொயர், இங்கே ஒரு m3 r3 ஸ்கொயர் இருக்கும், m4 r4 இருக்கும். அப்போது this is to be multiplied with 2, this is to be multiplied with 2, எல்லாமே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணு. Getting it? So what is this m? இப்போ எனக்கு ஆன்சர் சொல்லு. What is this m? Total mass of the ring. You got the answer. Everything perfect. I hope everyone understands this. Good. இப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி கேட்டால், the question is you are cutting 50% of this. You are cutting 50% of this. என்ன எனக்கு வர முடியாதுன்னு போட்டிருந்த மெசேஜ் வந்துட்டு நீ தானா? இல்லை வீடியோன்னு கேட்டிருந்தே நீ இல்லையா? முன்னாடி. சரி, ஓகே, சரி. இட்ஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். இப்போ உனக்கு என்னப்போ வரப்போகுது ஆன்சர் சொல்லுக்கண்ணா? இப்போ என்ன வரப்போகுது சொல்லுக்கண்ணா? I is equal to சொல்லுங்க m1 r1 square, m2 plus m3 plus and so on. Only the 2 is missing. This 2 is missing. Everywhere 2 is missing. The concept புரியுதா உனக்கு? Right. இப்போ if somebody call total mass of the ring is m, on rotating about this diameter its moment of inertia is mr square by 2 as you say, and then in the question they ask you take a knife and cut it into 2 parts. Yes, I cut it into 2 parts. The lower part is removed. Okay, I removed the lower part. Now the rest is rotating. Fine. இப்போ என்னப்பா moment of inertia அப்படின்னு கேட்டால் நீ என்ன செய்யணும்னா, mr square by 2, பட் இந்த மாஸ் மட்டும் பாதி ஆகிடுச்சு, அதனால ஒரு 2 mr square by 4. Provided they give you took a full ring, you rotated and then you cut. Now what's the moment of inertia கேட்கணும். அப்படி கேட்டால் the answer is correct. பட் நமக்கு அப்படி கொடுக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, a thin wire of length m mass is bent. அப்போது the total mass of the semicircular ring itself is m. It's not m by 2. கொஷின் புரியுது உனக்கு? ஒரு வயரை எடுத்து நீ இப்படி செமி சர்க்கிளாக மாற்றிட்டுறாக்கன்னு. இப்போ இந்த கொஷனுக்கு என்ன வித்தியாசம்? நான் இங்கே கொடுத்துருக்கிற கொஷனுக்கு இவங்க கொடுத்துருக்க என்ன வித்தியாசம்னா, நான் எம்ங்கிற வயரை எடுத்து எம் அப்படிங்கிற ஒரு வயரை எடுத்து which is circle, which is supposed to be a circle, இதில் பாதி கட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? m by 2 தான் கிடைக்கும். அப்போ m by 2 நாங்கள் போடணும். பட் இந்த கொஷின் எப்படிப்பட்ட கொஷின்னா, நீ ஒயரையே செமி சர்க்கிளாக மாற்றுற, இது m, யூ மேட் இன்டு செமி சர்க்கிள், இப்போ m by 2 போடணுமா? அப்போ ஆன்சர் என்ன? That is the answer. புரியுது உனக்கு? ஆன்சர் புரியுது உனக்கு? So your moment of inertia now is, got the point or not? mr square by 2. Fine. Is moment of inertia, no doubt. ஆனால் இவங்க என்ன ஹிண்ட் கொடுக்குறாங்க உனக்கு? You took a wire of length L and converted that into pi r, means 2 pi r by 2 means pi r equal to L. புரியுதா? இந்த வயர் வந்து லென்த் L, இதை நான் இப்போ என்னவா மாற்றுறேன்? பை ஆராக மாற்றுறேன். அப்படி எவ்வளோ மாற்றுறேன்? பை ஆராக மாற்றுறேன். வாட்ஸ் ஆர்? கம் ஆன், வாட்ஸ் ஆர்? எல் பை பை. சப்ஸ்டியூட் பண்ணு. I is equal to m by 2 சொல்லு. அதுதான் ஃபைனல் ஆன்சர். புரியுதா உனக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது போட்டு நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் போட சொல்கிறேன். நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஐ வில் கிவ் மோர் எக்ஸாம்பிள் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரிங்காக இருந்தாலும் பாதி ரிங்காக இருந்தாலும் ஃபார்முலா என்னது தான்? mr ஸ்கொயர் தான்.
புரிஞ்சுக்கோ. அது ரிங்காக இருந்தாலும் பாதி ரிங்காக இருந்தாலும் mr ஸ்கொயர். அதை நான் புரிய வைக்கிறேன். முதல்ல காப்பி பண்ணிவிட்டு ஐ வில் கிவ் மை ஓன் எக்ஸாம்பிள் அண்ட் ஐ வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பெட்டர். போலாமா? இது பெட்டராக புரிகிற மாதிரி வேறு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் நான். எஸ், ஐ வில் கிவ் மோர் எக்ஸாம்பிள். கவனிக்கணும். நவ் a disk of mass m1 and radius r, a semicircular disk of mass m2 radius r, then quarter circular disk of mass m3 and radius r, and then sector of a circle of mass m4 but the radius r. புரியுதா? 4 இடத்துல கிளியராக புரியறதுக்காக. இப்போ இந்த டிஸ்க் வந்து இப்படி சுத்துறா. வாட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே என்னோட கேஸுக்கு சொல்லணும். m1 r ஸ்கொயர் பை 2 இவளுக்கு சொல்லு. r ஸ்கொயர் கரெக்ட் தானே? பை 2 தான். பை 4 எப்போ வரணும்னா, நான் கொஸ்டின் எப்படி ஒன்று கொடுக்கணும்னா, ஐ ஹாவ் அ டிஸ்க் ஆஃப் மாஸ் எம், நவ் ஐ கட் இன்டு 2 பீசஸ். ஒன்று நான் தூக்கி போட்டேன், மிச்சம் எவ்வளோக்கு எங்கிட்ட போ m/2. அப்போ தான் அந்த ஆன்சர். ஆனால் இவன் என்ன கொடுக்குறான், செமி சர்க்குலர் டிஸ்க்குக்கே m2 தான், அது மறுபடியும் 2 போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவுக்கு நீ போட்டுட்டு புரியுது ஒரு கான்செப்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட். மறுபடியும் குவார்டர் சர்க்கிள் m3 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ? எஸ், m3 r ஸ்கொயர் பை 2. இதுக்கு எவ்வளோ? m4 r ஸ்கொயர் பை 2. அவ்வளோதான் ஆன்சர். புரியுது இல்லையா? m4 r ஸ்கொயர் பை 2. நீ என்ன, நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சும்மா பை 2 போகிற ஏன் சார் இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருது? பிரச்சனை என்னென்னா, இப்போது இதுதான் உன்னோட செக்டர்னு வச்சுக்கோ. மாலிகூல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹியர். The question arises how the molecules are distributed, in which way the molecules are distributed. That's the prime. Moment of inertia எதை நம்பி இருக்குது? m1 r1 square plus m2 r2 square plus m3 r3. What is more important? r1 square, r2 square, r3. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றது தான் பிரச்சனை. புரியுது உனக்கு? மறுபடியும் சொல்கிற மாதிரி, இப்போ ஒரு ரெக்டாங்குலர் பிளேட், நோட் புக் மாதிரி, சரி, இது நோட் புக் மாதிரி. இப்போ இப்படி சுற்றுது, ரைட்டா? அப்படி இல்லை இப்படி சுற்றுதுன்னு வச்சுக்கோ. எப்படி? இப்படி சுற்றுது. இப்போ ஆக்சிஸ் இங்கே இருக்குது, இது எல். வாட்ஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? ml ஸ்கொயர் பை 12. இது நான் பாதியாக வெட்டிட்டேன். இப்போ ஐ ஹாவ் தின் ராட். வாட்ஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? சுற்றுது m2 l ஸ்கொயர் பை 12. அதே ஃபார்மில் தான். நான் இன்னும் கொஞ்சம் தின்னாக வெட்டிட்டேன். கவனி, இன்னும் கொஞ்சம் தின்னாக வெட்டிட்டேன். இப்போ நான் சுற்றுறேன் m3 l ஸ்கொயர் பை 12. அதே ஃபார்மில் தான். கான்செப்ட் புரியுதா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது ஒரு சமயம் இங்கே எம்ன்னு சொல்லிட்டு அதை இங்கே பாதியாக வெட்டுறோம் அப்படின்னா அப்போ தான் உனக்கு m/2 வரும். புரியுது? அவங்க என்ன கொஸ்டின் கொடுக்குறேன்றது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின், ஹவு தேர் ஆஸ்கிங். கெட்டிங் த பாயிண்ட் ஆர் நாட்? புரியுதுல்ல? அப்போது ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மீன் ஃபார் ஷேப், நாட் ஃபார் த ஹோல் பாடி. அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஆன்சர் வரும். புரியுதா இல்லையா? யூ கேன் கெட்டிங் த. நான் இது நிறைய முறை போட்டிருக்கேனே. தின்றாடுக்கும் ml ஸ்கொயர் பை 12 உனக்கு எத்தனையோ முறை போட்டு காட்டியிருக்கேன்.
அதே மாதிரி இப்படி ஒரு ரெக்டாங்குலர் புக்குக்கும் எம்எல் ஸ்கொயர் விட்டு ஒன்று போட்டு காட்டிடுறேன். ஸோ யூ ஷுட் ஆஸ்க் டவுட், என்ன சார் இது உயரமாக இருக்குது அது கம்மியாக இருக்குது என்னது ஒரே ஆன்சர். ஆமாம் ஒரே ஆன்சர் தான். புரியுது உனக்கு? யூ காட் த பாயிண்ட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ரிங்கில் ஒரு சின்ன பீஸ் மட்டும், மைன்யூட் பீஸ், வெரி வெரி ஸ்மால் பீஸ் மட்டும் இப்படி சுற்றிட்டு வராருன்னா கூட அவளுக்கு கூட என்ன தான் எம்ஆர் ஸ்கொயர் தான். ப்ரொவைடட் எம் இஸ் ஹேர் ஓன் மாஸ். எம் இஸ் ஹேர் ஓன் மாஸ். புரியுது உனக்கு கான்செப்ட்? ரைட். தட்ஸ் a point in this question. Next போலாமா? Shall we go next? Online kids புரியுதா கண்ணு? Vikas, Prajwal புரியுதா? Darshini, you understand? You got the point what I am trying to say? Darshini, good. அடுத்த question பாரு. அடுத்த question பாருப்பா. In a 27, come on. கிளார் அடிக்குமே பசங்களுக்கு ஆன்லைனில். 27 பேசக்கூடாது. அடுத்த கொஸ்டினை பாரு. அடுத்த கொஸ்டினை படிக்கிற வேலையை பாரு. A ring of radius A is rigidly fixed. நகர விடாமல் பிடிச்சிக்கிட்டாங்க. எது? இந்த ரிங்கு ஃபிக்ஸ்ட். சரியா? ரைட். அடுத்து என்ன பண்ணுறாங்க? 4A. இதனோட ரேடியஸ் வந்து 4A. Vertically fixed in the position table. A small disk of mass m radius A is released as shown the figure. இங்கிருந்து ஒரு disk of radius எவ்வளோ? A is released from here. Is released as shown the figure. When the disk rolls down without slipping. So it's rolling without slipping. அப்போ இதில் friction இருக்கா இல்லையா? இந்த சர்ஃபேஸில் friction இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும்? அது ஸ்லிப்பாக போகும். அவன் என்ன கிளியராக சொல்கிறான்? வித்தவுட் ஸ்லிப்பிங். ஸோ கிளியர்லி ஃப்ரிக்ஷன் இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ ஃப்ரிக்ஷன் வேலை செய்யுதான்றது அடுத்த கட்டம். முதல்ல ஃப்ரிக்ஷன் இருக்கா இல்லையா? எஸ், there is a friction. Okay, what friction? Super reckon. Static friction. Can you measure it? No, we cannot measure it. Good. The lowest point of the ring, its speed will be ring. What's the total energy? 1 plus equal to இங்கே வந்துட்டான். இப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இதில் ஒரு A இருக்குது. பேலன்ஸ் எவ்வளோ? 3A. ஏன்னா டோட்டல் 4A கொடுத்துருக்கு. புரியுது இல்லையா? இந்த ரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர் ஆஃப் த ரிங், இந்த சென்டர் ஆஃப் த ரிங் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ வரும் டிஃப்ரென்ஸு? 3A தான் வரும். எவ்வளோ வரும்? 3A தான் வரும். ரைட், 3A. அப்போது mg into 3A. ஆன்சர் எவ்வளோ பாரு? V is equal to இருக்க ஃபார்முலா அதுதான் ஆன்சர். சார் இந்த ஃபார்முலா எப்படி வந்து திடீர்னு சொல்லு, யார் எனக்கு சொல்கிறது? டோட்டல் எனர்ஜி. ரிங்கு ஓகேண்ணா, ஸ்பியர்னு எங்கே சொன்னாங்க? அவங்க ரிங் தான் சொன்னாங்க. அப்படியா? சாரி, ஒன் செகண்ட். டிஸ்கா? சாரி. அப்போ 1 + ½ போடு. 1 + ½ போடு. சரியா? அப்போ உனக்கு எவ்வளோ வரும்? 3/2 வரும். அப்போ 3/4 V² equal to 3GA. 3 cancel. அப்போ under 4GA is the answer. V is equal to 2 the root of 4GA is the answer. 4GA is the answer. இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, இது எப்படி வந்தது, நீங்கள் எப்படி இது புரிஞ்சுக்கிட்டீங்க? தட்ஸ் மை கொஸ்டின். இந்த ஆன்சர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? இது எப்படி? இது ஓகே, அதுதான். டோட்டலுக்கு எப்படி அந்த ஃபார்முலா வந்தது? ஆமாம், ஆஃப் mv² + ½ I ω².
சரியா? நமக்கு என்ன கொடுத்துரு டிஸ்க். அப்போ ஐக்கு என்ன வரும்? mr ஸ்கொயர் வரும். வாட் இஸ் ஒமேகா? v ஸ்கொயர் பை r ஸ்கொயர். இதை கட் பண்ணினா இந்த mr ஸ்கொயர் இந்த ஒரு ஆஃப் இருக்கும். இதான் mr ஸ்கொயர் ஆச்சு. இங்கே ஒரு ஆஃப் இருக்கும். இங்கே ஒரு mv ஸ்கொயர், இங்கே ஒரு mv ஸ்கொயர், ஆஃப் mv ஸ்கொயர், ஆஃப் mv ஸ்கொயர் போச்சு. ஆஃப் mv ஸ்கொயர், ஆஃப் mv ஸ்கொயர் போச்சு. மிச்சம் ஒரு ஆஃப் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் ஆஃப் சொல்லு ஆஃப் mv ஸ்கொயர். இதான் நான் ஷார்ட்கட்டில் போடுறேன். புரியுதா? 1 ப்ளஸ் ஆஃப் mv ஸ்கொயர். அதாவது இது எப்படின்னா, இப்போ ஒரு ரிங் இஸ் ரொட்டேட்டிங், வாட்ஸ் அ டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா 1 ப்ளஸ் 1 ஆஃப் mv ஸ்கொயர். Disk is rolling, what's the total kinetic energy? 1 plus half mv square. Hollow sphere is rotating, what's the total kinetic energy? 2/3 half mv square. Solid sphere is rotating, what's the total kinetic energy? 1 plus 2/5 half mv square. புரியுதா இல்லையா? These are the things. Getting it? Right. இது எப்படி வந்தது? இதெல்லாம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் வரும். ரிங்குக்கு என்ன? வெறும் mr ஸ்கொயர். அப்போ என்ன இருக்குது? முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1. டிஸ்க்கு என்ன? ஆஃப் mv ஸ்கொயர் பை 2. ஹாலோ ஸ்பியருக்கு என்ன? 2/3 mr ஸ்கொயர். ஹாலோ ஸ்பியருக்கு 2/3 mr ஸ்கொயர். சாலிட் ஸ்பியருக்கு என்ன? 2/5. அதுதான் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் mr ஸ்கொயர் தான் அது. குருச்சரன் புரியுதா கண்ணே? Yes. Next polama. We go next. Yes. என்ன பாருங்க 28. டவுட் என்ன கொண்டு வந்திருக்கியா? அல்ல சார், கிளாஸ் பிரேக்ல காட்டுறேன் சார். எத்தனை இருக்கு? இதில் தான் சார், டார்க் ஈக்குவேஷனில் தான் சார். சரி, எங்கே எத்தனை வச்சுருக்க சொல்லு. இது ஒன்று சார். அப்புறம் இந்த கொஸ்டின் சார். சரி, போட்டு பாருங்க. Question number 28. A body is in pure rotation. The linear speed v of the particle, distance r of the particle from the axis and the angular velocity omega. The body are released as omega is equal to v by r dash dash. Look, the question is going to puri armikla. A body is under pure rotation. Okay. The linear speed v of the particle, distance r of the particle. Okay. And particle is from the axis. Okay. R of the particle from the axis and the angular velocity omega related as புரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, a body is rotating like this. Say for example it's rotating like this with the union angular omega. சென்டர்ல இருந்து உன்னோட பார்ட்டிகல் இங்க இருக்கு, பார்ட்டிகல் p at the distance r, whereas the radius of the circle is capital R. அதை பத்தி அவங்க பேசல. They are talking about a particle, they are not talking about the body. சரி, இந்த rங்கிறது என்னது? Distance of நல்ல படி particle on the axis, from the axis. நான் போட்டுக்கிற மாதிரி தான். நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இங்கே எடுத்துப்போம் அப்படி தான் எடுத்துப்போம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எங்கேயாவது இடத்துல போய் உள்ளே எடுத்துக்குப்பாங்கிறான். புரியுதா? இப்போ வாட்ஸ் த ரிலேஷன் கேட்குறான். த ஹோல் டெக்னிக் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன், த லெசன் ரொட்டேஷனல் மோஷன் ஆரம்பித்தாவே என்ன அர்த்தம்? இப்போ இந்த பாடி வந்து இங்கே போச்சு, அந்த ரிங்கு இங்கே போட்டுனா இங்கே இருக்கு. ரிங் இஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். இப்போது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ரிங் ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் linear velocity, but for all the particles angular velocity is same. சரி, இப்போ நீ சைக்கிள் ஓட்டுற, இப்படி சைக்கிள் ஓட்டு. Now different parts of the wheel has got different linear velocity as the cycle goes like this, but one thing is guaranteed, every particle of the wheel, whatsoever speed of your cycle, will have same angular velocity. That's a very essence of rotational motion. Rotational motion கான்செப்டே என்னென்னா, ஆனால் நீ எப்படியாவது மெஷர் பண்ணிக்க, ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட். இல்லை சார், நான் இப்படி மெஷர் பண்ணுவேன், அப்படி எப்படி வேணாலும் மெஷர் பண்ணி, இங்கேருந்து மெஷர் பண்ணி, ஆனால் லீனியர் வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். லீனியர் வெலாசிட்டி will change from place to place. புரியுது? இங்கே இப்படி இருக்கும், இங்கே இப்படி இருக்கும். நீ இங்கே நின்று பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், வெளியே போய் நின்று பார்த்தா வேறு மாதிரி தெரியும், மாறும்.
ஆனால் ஆங்குலர் வெலாசிட்டி சேம். தட்ஸ் அ கான்செப்ட். சரியா? அப்போ இதில் ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அப்போது v is equal to, இது கிளியராக இந்த இடத்துல v is equal to r omega, v is equal to r omega. அது வந்து என்ன வேணுமோ போட்டுக்கோ, அவ்வளோதான், சிம்பிள். என்ன கேட்டாங்க பாரு, இதுதான் கரெக்ட். அப்போ அதுதான் கரெக்ட், ரைட்டா? Because omega is inversely proportional to r. Yes, of course. Omega is inversely proportional to, that's not good. No. Because omega is a constant. So omega is inversely proportional to r is a wrong concept. Directly proportional to r. That's also wrong. இதுதான் கரெக்ட். அதுதான கான்செப்டே. ஹோல் லெசனோட கான்செப்டே அதுதான்ப்பா. மொத்த லெசனோட எசன்ஸே என்னது? ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். நீ எங்கேருந்து அப்சர்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எதுக்கு? ஒமேகாவுக்கு மட்டும். ஆனால் வெலாசிட்டி மாறும், கவனமாக இருக்கணும். உனக்கு நல்லா புரியணும்னா நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யூ வில் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். அது உங்களுக்கு கொஸ்டினும் வரும், அந்த மாதிரி டெஃபினட்டாக கொஸ்டினும் வரும். பாருங்கள். சாரி, எஸ், இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க, ஈஸியாக புரியும். இங்கே ஒரு நான் இதை டிஸ்க்குன்னு எடுத்துக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இல்லை சாலிட் ஸ்பியர் கூட எடுத்துக்கோங்க, நல்லா புரியும். இட்ஸ் ரோலிங் வித் த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் vc ஈக்குவல் டு v. இதோட ரேடியஸ் வந்து r. It's obviously it's rolling with the angular velocity omega. Question is, what's its total kinetic energy? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். If a body is rotating like this point of contact is at rest. Super rakana. This point is at 2v. சும்மா v போட்டு, சும்மா v r omega கூட போட்டு, 2 times r omega கூட போட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 times r omega, ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல vc ஆல்ரெடி நான் போட்டேன், இந்த இடத்துல 0 நான் ஆல்ரெடி போட்டேன். பட் இந்த பாடிக்கு வாட்ஸ் டோட்டல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா, அதான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் இப்படி ஆக்சுவலாக போடுறேன், நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆஃப் mv² ப்ளஸ் ஆஃப் i v² பை r². இப்போ சொல்லு, எவ்வளோ வருது உனக்கு? 1 ப்ளஸ் சொல்லு எவ்வளோக்குன்னு? 7me² பை 10. இதுதான் நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா 1 ப்ளஸ் 2/5, ரைட்டா? நான் எப்படி சொல்லிக் கொடுத்துருந்தேன்? 1 ப்ளஸ் சொல்கிறேக்கண்ணே 2/5 ஆஃப் mv² நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆஃப் mv² அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன். எனிவே அந்த ஆன்சர் தான் வரப்போகுது மறுபடியும். ரைட், யூ காட் இட். எனிவே யூ காட் டோட்டல். இப்போ நான் கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்காத மெத்தடில் இதை நான் போட போகிறேன். நியூ மெத்தட். இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் கிளாஸில். ஃபஸ்ட் டைம் டீச்சிங் திஸ். எப்படின்னா, now I want to see this object as if the object is not moving. அப்படி கூட பார்க்க முடியுமா சார் ஒரு ஆப்ஜெக்ட்? அந்த ஆப்ஜெக்ட் நகரவே இல்லைப்பா என்னை பொறுத்து. as far as I am considered, the object velocity is 0. velocity இந்த சென்டர் தான் போயிட்டு இருக்கு அழகா. சென்டர் தான் நாங்கள் போயிட்டு இருக்கு அழகா. இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ். அங்கே தான் நீ உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க. இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உனக்கு தெரியுது. நீ தான் போறிய இப்படி சைக்கிளில் நீ போகிறல்ல, புரியுதா? நோ அப்படி கிடையாது. அப்படின்னா எல்லாத்துக்குமே போட்டுடலாமே, அப்படி கிடையாது. ஸோ அப்சர்வர் ஷுட் பி brought here. அப்சர்வர் ஷுட் பி brought here. சரியா? ஒரு அப்சர்வர் வந்து இங்கே உட்காந்துட்டு பார்க்குறாருன்னா அவருக்கு எப்படி தெரியும்னா, இந்த பாடி சுற்றுறது மட்டும் தான் தெரியும், அது நகருதுன்றது. ஏன்னா அவரே வெலாசிட்டி 0. அவர் இந்த பாயிண்டில் பாடி நகருதா? நீ சொல்லு. அந்த பாயிண்டில் பாடி நகருதா? நகரல. அப்போது ஃபார் எனி அப்சர்வர் அட் திஸ் பாயிண்ட் the body does not have linear velocity, it is having only செஞ்சு காட்டுறேன் பாரு, ஈஸியாக புரியும். உனக்கு புரியாமலாம் போகாது, எல்லாருக்குமே புரியும். இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. நான் இங்கே சுற்றுறேன் இப்படி. அசியூம் தட் யூ ஆர் சிட்டிங் ஹியர் அண்ட் வாட்சிங் இட். இப்படி பார்க்குறதா வச்சுக்கோ. உனக்கு பிகாஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் 0 ஸ்பீட், யூ வில் நெவர் சென்ஸ் தட் த பாடி இஸ் மூவிங். பட் ஸ்டில் யூ கேன் சென்ஸ் தட் த பாடி இஸ் rotating. You can sense the body is rotating. புரியுதா? This is what is called instantaneous axis of rotation. This is called instantaneous axis. ரொம்ப ஹை லெவல் அட்வான்ஸ் புக் எடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. instantaneous axis of rotation, IAOR னு சொல்லுவாங்க. instantaneous. அப்போ இங்கே தான் இருக்காரு அது IAOR. இதனோட அர்த்தம் என்னன்னா, அந்த டைமுக்கு அந்த பாடி ரொட்டேஷனாக மட்டும்தான் தெரியும், லீனியராக உன் கண்ணுக்கு தெரியாது. கான்செப்ட் புரியுதா உனக்கு? இப்போ இந்த பாயிண்டில் வாட் இஸ் வெலாசிட்டின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? சொல்கிற கண்ணு 0. தட்ஸ் ஸோ அப்போ லீனியர் ஸ்பீட் இல்லை, ஒத்துக்கோ.
லீனியர் ஸ்பீடே சுத்தமாக கிடையாது. அப்போ இந்த பார்ட்டே கிடையாது. நோ. ஆனால் ரொட்டேஷன் மட்டும் தான் இருக்கும். ஒத்துக்கிறியா? பாரு இப்போ பாரு. எனர்ஜி இஸ் கிவன் பை ஆஃப் எம் ஸ்கொயர் எவ்வளோ சொன்னீங்க? ஆஃப் எம் 0 ஸ்கொயர் தான் 0 போட்டு தைரியமா 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஐ எவ்வளோ பார்க்கலாமா? இங்கே 2/5 mr ஸ்கொயர், அது இங்கே ஷிஃப்ட் பண்ணு. 2/5 mr ஸ்கொயர் ப்ளஸ் mr ஸ்கொயர். டோட்டல் போட்டு எனக்கு சொல்லு, இந்த ஆன்சர் வருதான்னு சொல்லு. போடு, இந்த ஆன்சர் வரணும், போடு. இங்கே பாரு, முதல்ல இதை ரெடி பண்ணிட்டேன். இதே உனக்கு அங்கேயும் வரும் பாரு. சேம் ஆன்சர் யூ வில் கெட் தேர் ஆல்சோ. இந்த ஆன்சர் தான் நமக்கு அங்கேயும் வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இஃப் யூ கோ டு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், IOR, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், புரியுதா? The body is assumed not, come on, not linearly moving but only rotating. That point is what is called instantaneous axis of rotation, IAOR. Instantaneous axis of rotation. Purida? In the body which is rolling and moving, there is a point definitely in space. About that point, the body can be treated only as rotation, not as linear. எதுக்காக சார் இந்த மெத்தட்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் டக்குன்னு இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் போட்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம், ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. புரியுது உனக்கு? யூ கெட்டிங் த பாயிண்ட்? ஆமாம், இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். இது 2/5 mr ஸ்கொயர், இது 6 தூரத்தில் இருக்குது. இந்த ஆக்சிஸ்லேருந்து ஆக்சிஸ், என் பேனா இதுதான் ஆக்சிஸ். இப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். பேரலல் ஆக்சிஸ் தியரம். இப்போ உனக்கு கான்செப்ட் புரியுதா? இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் போனால் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில கஷ்டமான ப்ராப்ளத்தை நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். இதெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் போட 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 அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லா புரியும். இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குறாங்கண்ணே, இன்னுமே நிறைய கான்செப்ட் இருக்குது. பட் அதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் தான் யூஸ் ஆகும், மெயின் லெவலில் யூஸ் ஆகாது. அது நீ எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு நல்லா தரவாய் வந்தீங்கன்னா அப்போ தான் அதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். பண்ணு. அது என்னது, சும்மா mg/r1 mg/r2 அவ்வளோதான், சும்மா போட்டு போக வேண்டியது. என்ன பெரிய பேலன்ஸ் கிடையாது. நீங்கள் தான் ப்ராக்டிக்கலில் செய்வீங்களே. என்னப்பா பெரிய விஷயம்? அது பாருங்க, m1g r1 m2g r2 m1g மல்டிப்ளைட் வித் r1 ஈக்குவல் டு m2g மல்டிப்ளைட் வித் r2, அவ்வளோதான் போடு. புரியுதா? கவனி, இந்த m1g என்ன பண்ணும்? இந்த m1g என்ன பண்ணும் சொல்லு. What this m1g will do? Come on, it will rotate like this. What this m2g, force into perpendicular, இது என்ன பண்ணும்? இப்படி rotate பண்ணும். Both of them should be equal. அவ்வளோதான். அப்போ m1g multiplied with r1 equal to m2g multiplied with, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பொசிஷன் நீ இங்கேருந்து போடு. இந்த இடத்துக்கு 0,0 எடுத்துக்கோ, சரியா? அப்போது இது பொசிஷனை சும்மா ஆர்பிட்ரரியாக நீ எடுத்துக்கோ. இப்போ உனக்கு பொசிஷன் வேணும் அந்த மாதிரி இடத்துல. அப்போ ஒன்றுமே இல்லை, டோட்டல் லென்த் அவன் கண்டிப்பாக கொடுத்துருவான் உனக்கு. எல் கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? சரி, நீ எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி எடுத்துக்கோ, ஏதோ ஒரு இடத்துல இப்படி எடுத்துக்கோ, ரைட்? எக்ஸ், இது எல் மைனஸ் எக்ஸ், இது எக்ஸ். அப்போ m1g இன்ட்டு எக்ஸ், m2g இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் போலாமா? ரைட், போடு போடு போடு. கண்ணா, இதில் யாரும் ஒர்க் ஷீட் யாருக்குன்னா பிரிண்ட் அவுட் கிடைக்கலன்னா கேட்டு வாங்கிக்கிறக்கண்ணே. உனக்கு இது கிடைச்சிருக்காது, டீ உனக்கு கிடைக்கலையா? அதை கேட்டு வாங்கிக்கணும் நீ. அதுக்கு எங்கே வச்சு ஒரு 2-3 இருந்தது, அவங்க மேடம் எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க இங்கே வைக்கிறேன் சார்னு, காணுங்க தெரியல. யாராவது எக்ஸஸ் இருந்தால் கொடுங்கடா கண்ணே. யார் கையிலே டீ ஒர்க் ஷீட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்க. எங்கள் டீம் காணும். ரைட், ஓகே. A strap is passing over a wheel of radius 30 cm. அடுத்தடுத்த கொஸ்டினில் கான்சன்ட்ரேட் பண்ண, சைடில் பேசக்கூடாது. A strap is passing through a wheel of radius 30 cm during the time wheel moving with the initial constant velocity of 2 revolutions per second.
comes to rest. So passing over the wheel na sir, the circumference la pass agada diameter la pass agada sir. Circumference. Circumference. Okay sir. இது என்னடா ரொம்ப சிம்பிளான क्वेश्चन என்னடா wheel strap start is rotating இங்க இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் wheel strap எவ்வளவு தூரம் வந்திருக்கு போனது come on 25 மீட்டர் ரேடியஸ் எவ்வளோ 30 சென்டிமீட்டர் சரியா வேற என்னப்பா கொடுத்தாங்க உனக்கு ஒமேகா நாட் 2 into 2 pi radian per second radian per comes to rest of the stop cover இங்க வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்போ இங்கே ஒமேகா நாட் இருக்கு ஒமேகா ஈக்குவல் டு 0 ரைட் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா டீட்டா இல்லையா இல்லையா அது கூட வேணா v is equal to r omega போட்டு u is equal to r omega u எவ்வளோ சொல்லுப்பா ஓ ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்களா அப்போ அப்படியே சாரி கண்ணா அப்படியே இருக்கட்டும் அப்போ அது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் சொல்லுங்க யார் சொல்கிறது ஸ்ட்ராப்னா என்ன ஏதாவது ஒரு பேண்டு என்ன பெல்ட் மாதிரி அசம் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஸ்ட்ராப்னா ஆல்மோஸ்ட் பெல்ட் ஒரு தின் பெல்ட் ஓகே நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இப்போ பார்க்கண்ணா இங்கே கவனி இந்த வீல் வந்து இங்கே பாரு நான் செஞ்சு காட்டுறேன் பாரு இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் போயிருக்கா எத்தனை சுற்றிருப்பா இவன் அப்படின்னு கேட்டால் டிஸ்டன்ஸ் 25 மீட்டர் distance traveled by one rotation is how much 2 pi or எவ்வளோ 0.3 so many meter எவ்வளோ பாருங்க எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கள் I think it will come roughly around ஒரு 20 வருமோ இல்லைடா பாயிண்ட் அது 0.6 into pi 0.6 20 10 வரும் 10 rotations plus அந்த மாதிரி ஏதாவது வரும் பாரு எவ்வளோ வருது பாரு எக்ஸாக்டாக போட்டு சொல்லுங்க நான் சும்மா தோராயமாக கைக்கு வந்து எழுதுகிறேன் ஒரு 12 வருமா என்னடா நான் போட என்ன பார்த்துனுக்கிற போட டக்குன்னு சுறுசுறுப்பாக போடணும் 20 வருமா ஓகே டக்குன்னு 20 வராது டக்குன்னு ஓ 20 வராது அதான் 12 13 அந்த ரேஞ்ச் தான் வரும் இது எப்படி கண்ணா உனக்கு 13 பாயிண்ட் வரும் 1.3 வரும்டா சொன்னோம் அப்போ எவ்வளோ வருது 1.3 1.3னா அவ்வளோ வருதா ஓ 25 இதில் கரெக்ட் 20 நான் முதல்ல தான் போட்டேன் 20 தான் போட்டேன் ஓகே டன் ஓகே குட் 20 தான் ஃபைன் 20 இப்போ 20 சுற்றி இருக்குது ஒரு சுற்றுக்கு எவ்வளோ ஆங்கிள் 360 அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு 20 எவ்வளோ 40 பை தீட்டா
நமக்கு என்னப்பா வேணும்? ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா. இப்போ ஆல்ஃபா தான் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள் பாரு, முடிஞ்சே போச்சு ப்ராப்ளம். கடைசியில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒமேகா நாட் எவ்வளோ கொடுத்தாங்க? அது கொடுத்தாங்க இங்கே பாரு, 4 pi the whole square. கரெக்டா? ரைஸ் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா தீட்டா எவ்வளோ கொடுத்தாங்க? அவ்வளோதான், ஆல்ஃபா கண்டுபிடி, ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. கொஷின் புரிஞ்சுதா பாரு. சாரி டக்கண்ணு, நான் ஆன்சருக்கு பார்த்து சொல்கிறேன். 29 கரெக்ட். இஸ் த ஆன்சர். உங்களுக்கு என்ன? Yes, sir. Yes, question number 30. என்னது இது? சூப்பர். kinetic energy of mv square, kinetic energy of rotation சொல்ல of I omega square. This can also be written as p square by 2m. This can also be written as momentum angular momentum. புரியுதுல கண்ணா? momentum angular momentum சரியா? 2m mass moment of inertia. டேபிள் காலம் போட்டு கொடுத்தனே, என்ன பார்த்து சொல்லு. 2i இப்போ l square by 2 times a particle tied to the rope is rotating. புரியுதா? இப்போ இதான் பார்ட்டிகல் tied to the rope is rotating. என்ன moment of inertia சொல்லு. What's the moment of inertia? அவ்வளோதான், போடு, முடிஞ்சிருச்சு ஆன்சர். mr square. அவ்வளோதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். புரியுதா? கொஸ்டின் புரியுதா பாரு. இதில் என்ன இதை அவன் யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ண முடியாது. லீனியர் மோமெண்டம் போய் எப்படி உனக்கு ஆங்குலர் வரும் ஆன்சர்? புரியுதா? அதனால் கொடுத்துருக்கோம்.
நாளைக்கு உங்களுக்கு ஏன் ஓகே ஓகே சரி சரி அடுத்த கொஸ்டின் சொல்ல கொஸ்டின் நம்பர் 31 சொல் இது நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னே போட்டிருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் அந்த ஆன்சர் இந்த கொஸ்டின் 8 2 4 2 80 80 80 80 இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கொண்டக்கண்ணே எக்ஸ் தனியாக ஒய் தனியாக போட்டு அப்புறம் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் ரொம்ப நாள் we have done it on the board இப்போ இங்கேருந்து கேட்குறாங்க ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்குறாங்க புரியுதா இப்போ இது diagonal 80 சரி அப்போ இது வந்து எவ்வளோ 80/√2 it means 40√2 ரைட் ஓகே அப்போ m1x1 plus m2x2 plus m3x3 plus m4x4 divided by m1 plus m2 plus m3 plus m4 எவ்வளவு 12 16 இது எவ்வளோன்னு பார்த்துக்கோ this is x center of mass y center of mass எக்ஸாக்டாக அதே தான் வரும் ரோம்பர் ஏதோ ஒன்று சரி y center of mass m1x1 புரியுது m1y1 m2y2 m3y3 எவ்வளவு 80/√2 plus m4y4 2 into 80/√2 பாருங்கள் 4 into 80/√2 2 into 80 ஆமாம் அதே ஆன்சர் தான் வரும் by 16 ஐ ரிமெம்பர் இந்த கொஸ்டினை போட்டிருக்கேன் அப்போது ஏன்னா ஒன்று கண்டுபிடிச்சா போதும் ரூட்டு போட்டுக்கலாம் நம்ம இப்போ உனக்கு எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது சரி எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது ஒய் சென்டர் ஆஃப் மாஸ் திஸ் இஸ் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஒய் சென்டர் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் தட் போத் ஆர் ஈக்குவல் ஏன்னா ஒன்று கண்டுபிடி போதும் Mm. 30 is the answer, correct. 30 is the answer. This is one value, Kanna. This is x center. எவ்வளோ கண்ணா x center அம்மா சொல்லுப்பா 15√2 that's அப்போ இது ஒரு 15√2 இது ஒரு 15√2 when it is squaring and adding you get Pythagoras theorem yes 15√2 square whole square plus 15√2 the whole square under root automatically you get 30 புரியல அவ்வளோதான் ஆன்சர் போலாமா எஸ் நெக்ஸ்ட் 32 போடு 32 போடுக்கணும்
என்னடா கண்ணு அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு? Thin circular ring of mass m radius r rotating about its axis with a constant angular velocity omega. Four objects of mass m are kept gently on the opposite ends of the two perpendicular diameters of the ring. Angular velocity. This is a simple question. Option A. பொண்ணுலக்கண்ணா பார், இந்த ரிங் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. எப்படி சுற்றுது? இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹரிசாண்டல் பொசிஷன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ வாட்ஸ் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? எல். எவ்வளோ சொல்லு? எல் ஐ ஒமேகா. எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா. சரி, இப்போ இதில் இங்கே ஒரு ஸ்மால் எம், இங்கே ஒரு ஸ்மால் எம், இங்கே ஒரு ஸ்மால் எம், இங்கே ஒரு ஸ்மால் எம் வச்சுட்டிங்க. ஒரு ஸ்மால் எம் இப்படி சுற்றினா எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? எம்ஆர் ஸ்கொயர். எத்தனை வச்சுருக்கேன்? அப்போது ஆல்ரெடி ரிங் இருக்குது ப்ளஸ் 4 டைம்ஸ் எம்ஆர் ஸ்கொயர் வேறு நீ வச்சுருக்க. இது கேபிட்டல் எம், இது ஸ்மால் எம். சரியா? இட்ஸ் a நியூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு ஒமேகா டேஷ். I1 omega 1 equal to I2. ஒன்றும் இல்லைக்குண்ணே, நான் டர்ன் டேபிளில் நிற்கிறேன், இப்படி கையை வச்சுட்ருக்கேன், அப்படியே சுற்றிட்டு வரேன். I1 omega moment of inertia of my body, omega 1 angular velocity. திடீர்னு கையை கட்ட கொண்டாந்துன்னா நான் வேகமாக சுற்றுவேன். என்ன காரணம்? I1 omega 1 equal to I2 omega 2. I1ன்றது I2 மாறிச்சு, குறைஞ்சி போச்சு. பிகாஸ் ஐ ப்ராட் எம்ஆர் ஸ்கொயர் குறைஞ்சிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் ஒமேகா என்ன ஆகும்? வேகமாக. மறுபடியும் நான் கையை தூரமாக கொண்டு போனால் மறுபடியும் ஸ்லோவாகிடும். இப்போ அதான் நடக்குது. இப்போ என்னாச்சுன்னா, ஏற்கனவே சுற்றிக்கிட்டு இருக்கு, திடீர்னு 4 மாதம் கொண்டு அது மேலே வச்சுட்டேன். ஸ்லோவாக சுற்றுமா வேகமாக சுற்றுமா? ஸ்லோவாக சுற்றும். அந்த ஸ்லோவாக சுற்றுறது தான் ஒமேகா டேஷ். I1 omega 1, I2 omega 2. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. போடு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ரிங் தான் இருக்குன்னு, இந்த சர்க்குலர் ரிங் தானுமா? புரியுதா? முதல்ல சொல்கிறதுங்க இல்லை, முதல்ல வந்து ரிங் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. சரியா? அப்போ திடீர்னு கொண்டாந்து 4 ஆப்ஜெக்ட் நீ வைக்கிறீங்க. அந்த ஆப்ஜெக்ட் ரிங்குன்னு நான் எங்கே சொன்னேன்? அதுதான் எனக்கு சுற்றி காட்டினேன். அந்த ஆப்ஜெக்ட் ரிங்குன்னு நான் எங்கேப்பா சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இதை இப்படி சுற்றுதுன்னா எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லு? அவ்வளோதான், 4 times mr ஸ்கொயர். பழைய क्वेश्चनல ஒரு டவுட் வருது. நீங்க இப்போ ஹேண்ட் ஸ்ட்ரெச் பண்ணீங்கனா ஒமேகா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஒமேகா ஆமா. அப்போ கிட்ட கொண்டு வந்தா இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க சார். அப்போ ஒமேகா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r தான் சார் ஆன்சர். அப்படி தான் சொல்லக்கூடாது. 1/rன்னு சொல்லக்கூடாது. ஆர்னு சொல்கிறீங்க, அது எப்படி? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எனக்கு வெயிட் எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என் கை எவ்வளோ திக்னஸ் இருக்குது, அதெல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். புரியுது? நான் சிம்பிளாக சொன்னது என்னென்னா, நான் கையை கிட்ட இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறையுதுன்னு மட்டும் தான் சொன்னேன். இப்போ என் பாடிக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஃபார்மில் தெரியாது. அதனால் ஆரை பற்றி பேசக்கூடாது. பிகாஸ் ஃபார் மை பாடி வாட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியாது. வி நோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ஒன்லி சர்டன் பாடிஸ் லைக் ரிங், டிஸ்க். அதுதான் நமக்கு ஈஸியாக தெரியுமே தவிர எல்லா பாடிக்கும் நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதா? அதனால் ஐ எம் சிம்பிளி டெல்லிங் தட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிக்ரீஸ். அவ்வளோதான் நான் நிறுத்திக்கிறேன். புரியுது? அப்படி வேணால் ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். இப்போது பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் இன் அ ஸ்ட்ரெச்டு ஆர்ம், he suddenly brings the arm, thereby moment of inertia decreases by 10%. அப்படி வேணால் கொடுக்கலாம். அப்போ என்ன, ஃபஸ்ட் இதில் ஐ போடணும், செகண்ட் இதில் 0.9 ஐ போடணும். புரியுது? ஏன்னா மிச்சம் எவ்வளோ போயிடுச்சு? 10% போயிடுச்சு. அப்படி வேணால் போடலாம். பட் பாடிகள் நம்ம பாடிகளில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவே நமக்கு தெரியாது. எப்படி நீ போடுவேன்? அதனால் ஆரை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. ஒன்லி டெஃபினட் ஷேப் தெரிஞ்சால் தான் பேசணும். புரியுது இல்லை? ரைட். என்ன ஆன்சர் வந்தது? ஏ கிடைக்குதா? செக் பண்ணிங்களா? கெட்டிங்? குட். ஸோ யூஆர் கெட்டிங் இட். ஓகே. எனிவே ஆர் ஸ்கொயர் தான் ஈஸியாக கேன்சல் ஆகிடுது. அப்புறம் என்ன இருக்குது? அவ்வளோதான், ஆன்சரே வந்துடுச்சு. நெக்ஸ்ட், கமான் நெக்ஸ்ட்.
a body of moment of inertia, so kinetic energy of rotation of I omega square, of I omega square. Kinetic energy of the body of m v square. எவ்வளோ எவ்வளோச்சு? அவ்வளோதான். புரியல? Your body rotating with certain thing. What is the speed of the body having the same kinetic energy? இது linear kinetic energy, இது என்ன kinetic energy? Rotational kinetic. அவ்வளோதான். என்னம்மா என்னம்மா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா கண்ணே? நெக்ஸ்ட் ஆல்ரெடி போட்டுமா? ஏவா நான் பார்த்து சொல்கிறேம்மா, அதான் கரெக்ட். ஆமாம், ஏ தான் ஆன்சர் கரெக்ட். ஆல்ரெடி போட்டுமா? சரிக்கா, ஓகே ஓகே டன். எதில் போட்டோன்னு தெரியலையே, வேறு ஒர்க் ஷீட்லையோ? சரி சரி, ஏதோ ஒன்றுல. குட் குட். கொஸ்டின் நம்பர் 35. Solid sphere rolls down the inclined plane with the velocity at the bottom is v1. B sir. Oh, right. C B or C? B. எதுக்குன்னு? இந்த பாருங்கண்ணா, இப்போது your body is rolling down an inclined plane, your body is skidding down an inclined plane. சரியா? கவனி, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். கவனி, இங்கே பாருங்கண்ணா, நீங்களே பாருங்கள், நான் செய்கிறேன். ஓ எஸ், ஐ காட் இட். இப்படி இருக்கா? இங்கே பாரு. இப்போ இது இப்போ என்ன பண்ணுது? ரோலிங் டவுன் த இன்க்ளைன் பிளேன். இப்போ அதே பாடி பை சான்ஸ் ஸ்கிட்டிங், அது கீழே போயிடுச்சு, பரவாயில்ல விட்டுரு. அதே வந்து இப்படி ஸ்கிட்டிங் ஆகிட்டு போகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, அவுட் ஆஃப் ரோலிங் அண்ட் ஸ்கிட்டிங் who can get more velocity? Skidding can get more velocity. ஏன்னா ரோல் ஆகும்போது, கவனி, ரோல் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் இருக்கிறது நமக்கு பிரச்சனையே இல்லை. ஃப்ரிக்ஷனல் லாஸ் கிடையாது, ஏன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் லாஸ் கிடையாது. சரியா? அதனால் ஃப்ரிக்ஷன் இருக்குன்ற ரீசன் கிடையாது. த ரீசன் இஸ் இங்கே எம்ஜிஹெச் இருக்குது. இங்கே வரும்போது அவள் இப்படி சுத்துறா, ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர், ப்ளஸ் இப்படி நகர்றா, ஆஃப் எம் வி ஸ்கொயர் எம்ஜிஹெச். அம்மா கேக் வாங்கி வந்தாங்க, 2 பேர் பங்கு போட்டாங்க. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்? கம்மியாக தான் கிடைக்கும். ஆஃப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கம்மியாக தான் கிடைக்கும். புரியுதா இல்லையா? தங்கச்சி ரொம்ப சண்டை போட்டாலும் தங்கச்சி கொடுத்துட வேண்டியது. என்ன பண்ணுறது? யாரோ ஒருத்தர் அதிகமாக எடுத்துப்பாங்க, கம்மியாக எடுத்து, டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ். இப்போது அதே அம்மா கேக் வாங்கிட்டு வந்தாங்க, ஒருத்தருக்கே கிடைக்குது மொத்தமும், ஆஃப் எம் வி ஸ்கொயர் ஒருத்தருக்கே கிடைக்குது மொத்தமும் எம்ஜிஹெச். இருக்கிற எனர்ஜி மொத்தம் ஒருத்தருக்கே கிடைச்சிது. யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? யாருக்கு வி அதிகமாக கிடைக்கும் சொல்லு? இவருக்கு கிடைக்குமா, அவருக்கு கிடைக்குமா? அப்போது இது V1, இது V2, எது கிரேட்டர் சொல்லு? அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். எதுவுமே பண்ண வேண்டாம், டபக்குன்னு போட்டு போயிடு. புரியுதா? கேல்குலேஷனே போடாத, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா திங்கே பண்ணாத. ஏன்னா இதில் என்ன சொல்கிறான்? V1 இஸ் கிரேட்டர் தென் V2ங்கிறான், தப்பு. இதில் V1 ஈக்குவல் டு V2ன்றான், தப்பு. நன் ஆஃப் திஸ்ங்கிறான், தப்பு. டெஃபினட்டாக அதுதான் ஆன்சர். சரியா?
புரியுதா இல்லையா? ரைட், சொல்லுங்கள். பியில் வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சார். இப்போ ஆமாம், ஸ்கிட்டிங்கில் வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சார். அப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும் சார். இல்லை கண்ணா, இப்போது வர ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போது ஸ்லைட்ஸ் டவுன் த பிளேன் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஓகே, இன் திஸ் கேஸ் அப்போ எப்பவுமே எ பாடி ஸ்கிட்டிங் அப்படின்னு அவன் கொடுக்குறான்னா, நல்லா கவனி, எ பாடி ஸ்கிட்டிங் அப்படின்னு மட்டும் கொடுக்குறான்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் இந்த கேஸில் அவன் ப்ராக்கெட்டில் அழகாக கொடுத்துருக்கான் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். அவன் கொடுக்கணுன்னே அவசியம் கிடையாது. அந்த ப்ராக்கெட் இல்லைனா கூட யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஏன்னா இல்லை சொல்கிறேன், ஒரு சமயம் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் இருக்குன்னா அது கொஞ்சம் ரோல் ஆகும். சொல்கிறது நீ என்ன சொல்கிறேன்னா, சார் லேசாக ஃப்ரிக்ஷன் இருக்கும், அது கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுமே, அதான் நீ கேட்க வர. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் லேசாக கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்னா பால் என்ன பண்ணும், லேசாக கொஞ்சமாக சுற்றும். அப்போ இங்கே half ஒமேகா ஸ்கொயர் வந்துடும். தட்ஸ் நாட் த கேஸ். புரியுதா எனக்கு சொல்கிறது? அப்போ எப்போ ஸ்கிட் ஆகுதுன்னு சொல்கிறானோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன். அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அப்படிலாம் பார்த்தா ஃபிசிக்ஸில் நம்ம ஒரு ப்ராப்ளம் கூட போட முடியாது இல்லையா? அப்படிலாம் பார்த்தா நம்ம இது நாள் 1D 2Dயில் போடுறது எல்லாமே தப்பு. ஏர் ஃப்ரிக்ஷனுக்கு இது, விஸ்காசிட்டிக்கு இது, இதுக்குது அதுக்குது, எல்லாமே தப்பாயிடும் சார். அதை நெக்லெக்ட் பண்ணுறோம் சார். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிக்கலாம் சார். இப்போ ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல சார், நீங்கள் நார்மலாக ஆக்சிலரேட் பண்ணி ஆக்சிலரேஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக் ஓட்டிங்கன்னா ஸ்பீடாக போகல சார். நீங்கள் பிரேக் அடிச்சு போனால் இஃப் இன் கேஸ் நீங்கள் ஸ்கிட் ஆகிட்டே போச்சுன்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் தானே சார் ஆகும். நீ சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா பிரிட்ஜில் ஸ்கிட் ஆகிட்டே போனால் கை காலெலாம் உடஞ்சி ஆர்த்தோவுக்கு தான் போகும். சரி, பேலன்ஸ் பண்ணி போனீங்களா? பேலன்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா காரில் போகிறீங்க. சரியா? சொல்கிறது புரியுதா? இல்லைடா கண்ணா, புரிஞ்சுக்கோ. இங்கே நம்ம ஃபிசிக்ஸில் எப்படின்னா ஸ்கிட்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ, புரியுதா? ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் கிளியராக, த பாடி இஸ் ஸ்கிட்டிங், இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் நாட் ரோலிங். நாட் ரோலிங்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து 0.1% கூட ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா உனக்கு? கான்செப்ட் புரியுதா உனக்கு? தட்ஸ் அ மீனிங். புரியுதா? அவன் இன்னும் போனால் அவன் என்ன சொல்லலான்னா, இன்னும் பர்ஃபெக்டாக அவன் கொடுக்கணும்னா அவன் என்ன சொல்லலாம்னா பியூர் ஸ்கிட்டிங்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் நமக்கு இந்த டவுட்டே வராது. வித்தவுட் ரோலிங். இப்போ அதே தான். எப்போ வித்தவுட் ஃப்ரிக்ஷன் சொன்னா வித்தவுட் ரோலிங் தான். அதான் நான் போட்டிருக்கேன், அந்த பக்கம் பாரு, அதான் நான் போட்டிருக்கேன். புரியுது உனக்கு? இப்போ நமக்கு ஆன்சர் வந்துடுது பாருங்க. நவ் வி காட் த ஆன்சர். இப்போது இந்த ஒமேகா என்னது, v = r ஒமேகா, ஒமேகா = v/r 2 1/2. யாருக்கு ஐ, யார் இவ, என்ன ஷேப் இவ, சாலிட் ஸ்பியர், 2/5 mr². நமக்கு தான் தெரியுமே எடுக்கண்ண. இந்த டோட்டல் எனர்ஜி என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ½ mv² 1 + 2/5 எவ்வளோ சொல்லு, 7/5. அஃப்கோர்ஸ் 7/10 ½ mv². இது v2, இது v1. அவ்வளோதான் போட்டுக்கோ, என்ன வேணுமோ போட்டுக்கோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். போட்டுப்பா, ஆன்சர் ரெடி, போட்டுப்பா. அவ்வளோதான். எந்த ஆன்சர் வருது நீங்களே பாருங்கள். இல்லை அவ்வளோ கூட தேவையில்லைங்கிறேன். நீ கொஷனை படித்து முடிக்கும் போதே ஆன்சர் டிக் அடிக்கலாம் பி. ஏன்னா நமக்கு தெரியும் ரோல் ஆனால் ஸ்பீட் குறையும், ஸ்கிட் ஆனால் ஸ்பீட் அதிகமாகும், நல்லா தெரியும் நமக்கு. அவர் கொஷனை படிக்கும்போதே அப்படியே ஆன்சர் டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னது? ஓ அவங்க என்ன கேட்டாங்க பாரு. ஆமாம், அவங்க ரூட் விட்டுக்கிறாங்கடா கண்ணு. எப்படி அவங்க ரூட் விட்டாங்க? ரூட் போடணுமே. எப்படி இது வெலாசிட்டி தானே கேட்டாங்க, கம்பல்சரி ரூட் போட்டாகணும். பிரிண்டிங் மிஸ்டேக், ரூட் விட்டுக்கிறாங்க. எப்படி இவங்க இது மாதிரி பண்ணாங்க பார்க்குறேன், ஐல் செக். இல்லை, ஓ அதான்ப்பா அவங்க நன் ஆஃப் திஸ் ஆன்சர் கொடுத்துருக்காங்கப்பா. அவங்க ஆன்சர் நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, அவங்க ரூட்டை விட்டு டைப் அடிச்சுட்டு ஆன்சர் என்ன கொடுத்துட்டாங்க, நன் ஆஃப் திஸ் கொடுத்துட்டாங்க. ரூட் போட்டால் பி, ரூட் போடலன்னா நன் ஆஃப் திஸ். குட் குட், ஓகே இருக்கணும். அடுத்து பாருங்க. அதான் இன்னும் ரொம்ப ஒரு ஸ்டெப்பு தானே கண்ணா, 10 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகாது அது போடுறதுக்கு. சும்மா போடு அப்படி, ஒன்லி 10 செகண்ட் டு சால்வ் தட். ஓகே 36 கண்ணா போடுப்பா.
கொஞ்சம் ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து உள்ளே வர வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்துட்டிங்கன்னா அப்புறம் எல்லா சப்ஜெக்டும் இதுதான் ஈஸி. கொஞ்சம் படிச்சுட்டா போதும், லேசாக ஃபார்முலா தெரிஞ்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நமக்கு தான் ஈஸி. மற்ற எல்லாமே கஷ்டம். கெமிஸ்ட்ரியும் கஷ்டம் தான், மேக்ஸும் கஷ்டம் தான், நமக்கு தான் ஈஸியாக இருக்கும். Uniform disk of mass m radius or rotating about the horizontal axis passing through its center of with angular velocity omega. A piece of mass m breaks up from the disk, flies vertically up. The angular speed of the disk is horizontal axis. Mass m breaks from the disk and flies vertically up. The speed of the disk. ரொம்ப சிம்பிள் இருக்கண்ணே, கவனி ரொம்ப சிம்பிள். நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணணுமோ அதே தான். இந்த டிஸ்க் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, இஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். இதில் எடுத்துக்கலாமே, நல்லா புரியும். டிஸ்க் இஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பீஸ் உடஞ்சி அப்படி போகுது. டேஞ்சென்ஷியல், அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் டேஞ்சென்ஷியல். இப்படி இருக்குது ரைட்டா. இது வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. இங்கே உடஞ்சி அப்படி போகும், இங்கே உடஞ்சி அப்படி போகும், இங்கே உடஞ்சி அப்படி போகும். இப்போ நம்ம கேஸ் இது உடஞ்சி போகும். அப்போது பிஃபோர் பிரேக்கிங் வாட் வாஸ் த ஆங்குலர் மொமெண்டம்? இட் இஸ் டிஸ்க். ஸோ mr ஸ்கொயர் பை 2 I ஒமேகா. ஒமேகா அவங்களே கொடுத்துட்டாங்க. I ஒமேகா இஸ் வாட்? எல். ஆஃப்டர் பிரேக்கிங், இப்போ பிரேக் ஆகி ஒரு பீஸ் மேலே போகிறா, இதை பாரு, இவதான் போகிறா மேலே, இவதான் மேலே போகிறா. எவ்வளோ மாஸ்? எம். என்ன ஸ்பீடில் போகிறா? v is equal to r ஒமேகா ஸ்பீடில் போகிறா. v is equal to r ஒமேகா. அல்ல வீனை கூட வச்சுக்கோ, இல்லை r ஒமேகா கூட வச்சுக்கோ. r ஒமேகா தான் பெட்டர். இப்போது இந்த சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாவ? r தூரம். இப்போது இந்த சென்டர்லேருந்து r தூரத்தில் ஒரு பார்ட்டிகல் இஸ் மூவிங் வித் த ஸ்பீட், மொமெண்டம் p is equal to mv. மொமெண்டம் p is equal to m இன்ட்டு வீக்கு பதில் யார் இருக்கா? r ஒமேகா. இது போயிட்டுருக்கா. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? r. வாட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம்? l is equal to r cross p. r cross p. அப்போது கவனி, இப்போ இவளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் இந்த பார்ட்டிகளுக்கு எவ்வளோ? இந்த ஒரு பார்ட்டிகளுக்கு மட்டும், உடஞ்சி போன பார்ட்டிகளுக்கு மட்டும் எவ்வளோ? r cross கவனி mv. m எவ்வளோ? m r ஒமேகா. கரெக்டாக? இது யாருக்கு? பார்ட்டிகல். சரி, பார்ட்டிகல் போன மிச்சம் யார் இருக்கிறாங்க? டிஸ்க் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் உடஞ்சி போச்சு, மிச்சம் இருக்குது. அப்போ என்ன வரும்? m மைனஸ் எம் ஆர் ஸ்கொயர் பை 2. mr ஸ்கொயர் பை 2 ஃபார் எனி டிஸ்க், ரெண்டுத்தையும் கூட்டிக்கும். அப்போது திஸ் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பேலன்ஸ் டிஸ்க், திஸ் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகல். சாரி, நான் இது ஆங்குலர் மொமெண்டம் போட்டுனா ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இது சொல்கிறேன். முதல்ல வந்து இது ஆங்குலர் மொமெண்டம் தானே. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஒரு டிஸ்க் எவ்வளோ சொல்கிறேன்? I ஒமேகா போட்டலாமா? m மைனஸ் எம் ஆர் ஸ்கொயர் பை 2 I ஒமேகா டேஷ். இது என்னது? ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் டிஸ்க் L. இது என்னது? இனிஷியல் L1 ப்ளஸ் இந்த உடஞ்சி போன பார்ட்டிகளுக்கு r cross p. r எவ்வளோ சொல்லு? r இன்ட்டு p எவ்வளோ சொல்லு? mv. r cross mv. v எவ்வளோ? r ஒமேகா. அப்போ r cross m இன்ட்டு vக்கு பதிலாக r ஒமேகா. அப்போ உனக்கு என்ன வருது சொல்லுக்கண்ணே? mr ஸ்கொயர் ஒமேகா ராதர். உங்கள் கெமிஸ்ட்ரி mvrன்னு சொல்லுவீங்க, ஆங்குலர் மொமெண்டம். விக்கு r ஒமேகா போட்டுனா mr ஸ்கொயர் ஒமேகா. அதே தான் நானும் சொல்கிறேன் இப்போ, புரியுதா? அப்போ இதை எடுத்துகிட்டு mr ஸ்கொயர் ஒமேகா. இது யாருக்கு? பார்ட்டிக்கலுக்கு, புரோக்கன் பார்ட்டிக்கல். சால்வ் பண்ணிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்ட்டிகளோட ரேடியஸ் எப்படி சார் ஈக்குவல் டு டிஸ்கோட ரேடியஸ் வரும்? இல்லை, இந்த பார்ட்டிக்கல் இந்த இடத்துல உடையுதுன்னா இந்த ரெண்டில் தான் உடைய முடியும், இங்கேருந்து உடைய முடியாது. இல்லை இல்லை சார், அதான் இங்கே ஒரு பார்ட்டிக்கல் உடைஞ்சி எவ்வளோ தூரத்தில் இருக்குது?
புரியுது, இங்கே ஒரு பார்ட்டிகல் உடையுதுன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அவ்வளோதான் போட்டு. ரைட், போடலாமா? சொல்ல பார்க்கலாம். கமான் ஆர். அவ்வளோதான், ஆன்சர் வந்துடுச்சு பாரு. இது ஒமேகா டேஷ் கண்ணா. நான் அது ஒமேகாவில் தான் இருக்கும். சாரி, அது உடையும் போது ஒமேகாவில் தான் இருக்கும். உடஞ்சி முடிஞ்சு பேலன்ஸுக்கு தான் ஒமேகா டேஷ். அது உடஞ்சி போகும்போது என்னத்தில் போவா? ஒமேகாவில் தான் போவா. புரியுது? இப்போ இந்த ஒமேகா வந்து கொண்டு வந்து ஆன்சர் கண்டுபிடி, அவ்வளோதான் முடிஞ்சுது. போடுக்கண்ணே. இதில் இந்த ஒமேகா டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்துரு, ஒமேகா காமன் எடுத்துக்கோ, அப்புறம் ஒமேகா டேஷ் கண்டுபிடி. போடு. ஆப்ஷன் ஏவா? கரெக்ட், ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்டு இந்த லெவல் தாங்க என்ன வரும். நம்ம என்ன ஒர்க் ஷீட் போடுறோமோ இந்த மாதிரி தான் வரும், மோர் ஆர் லெஸ் இந்த லெவலுக்கு தான் வரும். ஏன் அப்படியா? யார் சொன்னது? எந்த சார்? ஓஹோ, அவங்க யாரோ கொஸ்டின் பேப்பர் எழுதியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் இந்த சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ நெக்ஸ்ட் வீக் தான் வச்சுருக்காங்க. ஆமாம், நெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்களே, ஆல்ரெடி குரூப்பில் அனுப்பிச்சிட்டாங்களே. பார்க்கல, குரூப்பில் ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி போட்டாங்க. ஆல்ரெடி போட்டாச்சு, எல்லாருக்கும் எல்லா கிளாஸுக்கும் போட்டாங்க. ஒரே ஃபைலாக எல்லா கிளாஸுக்கும் போட்டு 11th 12th எல்லாருக்கும் போட்டாங்க. நீட் JEE எல்லாம் நம்ம நடத்தி முடிச்ச போர்ஷன் தான் எல்லாமே. லாஸ் ஆஃப் மோஷன் நினைக்கிறேன். இந்த ஒர்க் ஷீட் தான் உனக்கு போர்ஷன். அதுக்காக என்ன பண்ணுறது? அதெல்லாம் வைக்க மாட்டேன். ஆமாம், ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கெல்லாம் பிரிண்ட் அவுட் நிறைய கொடுத்தோம். ஏதாவது உங்கள்கிட்ட என்ன எக்ஸஸ் இருந்தால் கொடுங்கன்னு யாரும் கொடுக்க மாட்டேறீங்க. எக்ஸஸாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன். உனக்கு ஒரு காப்பி வேணுமில்ல, உனக்கு போக எக்ஸஸாக இருக்கா? சரி கண்ணா, அடுத்தது சொல்லுமா? அப்படியா? இது என்ன எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு சொல்கிறேன் பாரு. ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்ட்டு சொல்லி டக்குனே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஒர்க் டன் பர் யூனிட் டைம் பவர் force into velocity. In vector terms, F dot V. Power is a scalar, work is a scalar. Inga F dot S, vector terms, if you want. Abde copy adi. Work done equal to tau into angular displacement. Work done, power equal to, solra kanna, tau into angular velocity. Velocity, angular velocity. Force, torque. Power. ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் போட அவ்வளோதான். அவ்வளோதான் இருக்குண்ணே. பவர் பை ஒமேகா முடிஞ்சே போச்சு. ஒமேகா எவ்வளோ? ஒமேகா இஸ் 1800 RPM, rotation per minute. Omega is equal to 1800 by 60 rotation per second. எவ்வளோ சொல்லு? 30 rotation per second. சரியா? ஒமேகா. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 30 into 2 pi. எவ்வளோ சொல்லு பார்க்கலாம்? 60 pi ரேடியன் per செகண்ட் ஒமேகா.
65 ரேடியன் per செகண்ட். அவ்வளோதான், போட ஆன்சர் முடிஞ்சிச்சு. பவர் கொடுத்துட்டாங்க, ஒமேகா தெரியும், டவ் கண்டுபிடி. ஆக்சுவல் ரொட்டேஷன் மோஷன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இருக்கிறதுலே. நெக்ஸ்ட் போகலாமா? என்ன வரல? ஆன்சர் வரலையா? ஏன் வராமல்? பவர் எவ்வளோ கொடுத்து கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்கடா கண்ணே. 100 10 power 5 டிவைடட் பை இது 65. அவ்வளோதான் போடுது. அரௌண்ட் 180. இது வந்து 1 lakh போட்டுக்கிட்டாங்க. 1 lakh 65 will come around 200. 200 1000 by 2 around 500. 65 3.14 கொஞ்சம் 500 கொஞ்சம் அதிகம். ஓ எல்லாமே அவங்க அதே ரேஞ்சில். அப்படி எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணால் தான் போட முடியும், நீ ஏமாற்ற முடியாது. தேர்ட் ஆப்ஷன் நான் பார்த்து சார். எஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னு கொடுத்துருக்காங்க. பாத்தியா? ஏதான் கொடுத்துருக்கேன். என்ன கீழே இருக்கு டினாமினேட்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட் தான் லாஸ்ட்ல இருக்கு. அந்த மேல இருக்கு ரிசல்டன்ட்டோட லாஸ்ட் ரெண்டு டிஜிட். ஓ 3.14. இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்ஸ் சார். 3.14 இருக்குல்ல சார். ஆமா 31. அது வந்து உங்களுக்கு ரிசல்டன்ட்டோட லாஸ்ட் ரெண்டு டிஜிட் இருக்கும். ஓஹோ ஹோ. அது சிலதுல தான் யூஸ் இருக்கு. இப்போ இந்த 6 அது ரோல்ல வராது. அது சிலது அப்ளை ஆகும் சார், சிலது அப்ளை ஆகாது. ஓ அது எதனா எக்ஸெப்ஷன் கண்டுபிடிச்சு அவங்க இன்டர்நெட்டில் போட்டிருப்பாங்க ஏதாவது இருக்கும். அது யூடியூப்ல பார்த்தா அது கண்டுபிடிச்சிட்டேன். சரி இதான் ஏதாங்க நான் ஆன்சர் போடுங்க வரும். ஓகே நெக்ஸ்ட் 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 இருக்குங்க. நான் டெக்னிக் இருக்கும், நமக்கு தெரியல இருக்கும். திருவள்ளுவர் ஃபோட்டோலாம் வச்சு போட்டாங்க சார். அதுக்கா? ஓ வெரி குட். A cylinder of mass m radius r rolls on the inclined plane. The gain of kinetic rolls on the inclined plane. Gain in kinetic energy. Gain in kinetic energy rolls on an inclined plane. புரியல எனக்கு கொஸ்டினே புரியல. A cylinder of mass m radius r rolls on an inclined plane. Gain in kinetic energy. நான் பாரு எனக்கு கொஸ்டினே புரியலப்பா. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க ஆன்சரு. சிலிண்டர் சாலிட் சிலிண்டர் 1/2 mr². ஸோ நம்ம ரூல் படி 2/1 + 1/2 ½ mv². இப்படி ஏதாவது போட்டிருக்காங்களா பார்க்கலாம். ஏதாவது 3/4. ஆமாம் இதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை பண்ண டோட்டல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே கமான் 39. The speed of rolling ring of mass m changes from v to 3v. What's the change in kinetic energy? Speed of rolling ring. Rolling ring க்கு என்ன கண்ணே? 1 + 1
of mv square. அப்போது mv square is the general formula. mv square is the general formula for kinetic energy of ring. Kinetic energy total of a ring. என்ன போகிறோன்னு புரியுது உங்களுக்கு? 1 + 1. இது வந்து 1, இது வந்து அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 1. ஓகே, இது mv square is the answer. இப்போ ஆமாம் கண்ணு 3v. அப்போ அவ்வளோதான், இதான் ஆன்சர். ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போது m 3v the whole square minus m v the square. அவ்வளோதான், இதான் ஆன்சர். எஸ், got it? Yes. This is total kinetic energy of a ring. Clear தானே? Next problem. Yes. Solid sphere of mass 1 kg rolls on a table with a linear speed 1 meter per second. Total kinetic. அதே கதை தான் கிடையாது. Solid sphere 1 plus 2/5 into half mv square. அவ்வளோதான், போட ஆன்சர் finished. அவ்வளோதான். எவ்வளோன்னு பார்ப்பா. எம் எவ்வளோ? 0.7 sir. அவ்வளோதான், 0.7. தட்ஸ் ரைட், 0.7 ஜூல். நீங்கள் ஷார்ட்கட்டில் போடணும் கிட்ட. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லு. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி வேறு எதனா டவுட் வந்து டவுட் கொடுறாங்க எனக்கு போட்டலாம். ஏன்னா பிரேக் அதிகமாக இருக்குது, 1/2 hour பிரேக் விட்டு. ஏதோ 2 கொஸ்டின் டவுட் இருக்கும் அவங்களுக்கு. செங்கேஜ் ஃபுல்லாக போடுறீங்களா யாராவது? எது? 20th question. 20th போடுங்க. இங்கே நீ எந்த புக் வேணாலும் போடு. நான் சொல்கிறது என்னென்னா, யூ ஆஸ்க் ஃப்ரம் எனி புக் யூ வாண்ட். எந்த புக் வேணாலும் கொண்டு வா, கேளு. புரியுதா? ஆனால் ஏதாவது ஒரு புக்கை போடு, எதையும் போடாமல் உட்காந்துக்காது. செங்கேஜ் இது ஏன் நம்ம இது கூட சூப்பராக இருக்கும். நீ இது போட்டால் போதும். 144 திஷா சூப்பராக இருக்கும். ரஸ்னிக் ஹாலிடேவா? அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட் கண்ணா இருக்குண்டா. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் we are not, see, suppose you want to learn ஸ்வாட் எப்படி சுற்றுறது, எம்ஜிஆர் மாதிரி இப்படி சுற்றலாமா, இல்லை ரஜினி மாதிரி சுற்றலாமா, ஸ்டைலாக சுற்றலாமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. வாரில் வின் பண்ணணும். புரியுதா? நான் என்ன ஸ்டைலில் சுற்றுறன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ நீ சொல்கிறது ஃபாரின் ஆத்தர், ஹாலிடே ரேஸ்னிக் வந்து ஃபாலிடே நல்லாயிருக்கும். நான் இல்லைன்னா சொல்லலை, அது எம்ஜிஆர் ஸ்டைல் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நமக்கு பர்பஸ் சர்வ் ஆகுதா? நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? ஃபாரின் புக்கில் இருக்க ட்ராபேக் என்னென்னா, அவன் ஒரு ஏரியாவை நல்லா கவர் பண்ணுவான், இன்னொரு ஏரியாவை விட்டுருவான். அல்லது அவன் எல்லா ஏரியாவும் நல்லா கவர் பண்ணுவான், ஆனால் அது எல்லாத்தையும் படிச்சுன்னா JEE எக்ஸாம் கிட்ட வந்துடும், படித்து முடிக்க முடியாது. நான் சொல்கிறது நமக்கு நம்மளோட பர்பஸ் சர்வ் ஆகுது, அதான் பார்க்கணும். நான் சொல்கிறது அப்ஜெக்டிவ் கரெக்டாக அப்ஜெக்டிவ் என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும். அதனால் வந்து அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் புக்கு. நான் குறைலாம் சொல்லலை, ஏன்னா ஃபாரின் புக்ஸ் ஆர் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உனக்கு டைம் இருக்குமா அது படிக்கிறதுக்கு? அதுதான் கொஸ்டின். போகும். எனக்கு டைம் இருக்கும், உனக்கு டைம் இருக்குமா? அதுதான் பிரச்சனை. போகும். நான் சொல்கிறது புரியுது உனக்கு? அதனால் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதான் பார்க்கணும். உங்களுக்கு பெஸ்ட்டு என்னென்னா, தீஷா 144 பாருங்கள், தீஷா 78 பாருங்கள். இருடோலாம் தேவையில்லை உனக்கு, ஏன் டைம் வேஸ்ட்டு. இது பாரு, செங்கேஜ் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கண்ணா, நீ ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக பார்க்காத. உனக்கு ஒரு சமயம் ஃபிசிக்ஸ் படித்து ஃபிசிக்ஸில் ரிசர்ச் பண்ண ஆசை தான், நீ அப்போ படி. நான் வேணான்னு சொல்ல. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, JEEயில் அடித்து டாப் ரேங்க் வாங்கணும். நீ அதை மட்டும் பாரு. டைம் பாஸுக்கு படிக்கிறதுலாம் வேணும். இருடெல்லாம் நீ ப்ராப்ளம் எடுத்துனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிடும். அப்புறம் எங்கடா இருக்குது நாள் உனக்கு? கவுண்ட் பண்ணிப்பாரு. இன்னையிலேருந்து 300 டேஸில் நீ JEE எழுதணும். அவன் இன்னையிலேருந்து ஒரு 90 டேஸில் அவன் JEE எழுதணும். சாரி, இவன் இல்லை, சாரி, +2 பசங்க சொல்கிறேன். நான் +2 சொல்லிட்டேன், பயந்துட்டான். +2 பசங்களுக்கு சொல்கிறது அவனை சொல்லிட்டேன். புரியுதா? ஏன்னா உன் நாள் அவ்வளோ வேகமாக போகும். நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஸ்கூலில் ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வச்சாங்கன்னா 15 நாள் அவுட்டு, ஆஃப் இயர்லி எக்ஸாம் வச்சாங்கன்னா 1 மந்த் அவுட்டு.
எஸ்எல்ஆர் படிக்காது. சார் சிஏபி போர்டு எக்ஸாம் நம்ம நோட்ஸை படி நான் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம நோட்ஸை படி கொடு. என்சிஆர்டி புக்கை லேசாக புரட்டிப்பார். ஏன்னா நான் எதனா ஒரு 1-2 பாயிண்ட் விட்டுருவேன் என் நோட்ஸில். 1-2 என்சிஆர்டி புக்கை பாரு, டைரெக்டாக சாம்பிள் பேப்பர் பாரு. புரியுதா? நீ எஸ்எல்ஆர் படிக்கிறேன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் வாழ்க்கையில். ஃபுல்லாகவே சாம்பிள் கொஸ்டின்ஸ் தானே சார். நீங்கள் எஸ்எல்ஆர் டைரெக்டாக சாம்பிள் புக் வாங்கிட்டு அவ்வளோதான், வாங்கி பாரு அவ்வளோதான். ஃபுல்லாகவே சாம்பிள் கொஸ்டின்ஸ் தானே. அப்படியா? சரி சரி, உங்கள் ஸ்கூல் அவ்வளோ சூப்பராக இருக்குது டீச்சர்ஸ். நான் என்ன சொல்கிறேன், இப்போ எந்த கொஸ்டின் 28 கண்ணே? டேக்கண்ணே இந்த கொஸ்டின் போட ஆரம்பி எல்லாரும், இந்த கொஸ்டின் போட ஆரம்பி எல்லாரும். டீட்டா கமோன் டேக்கண்ணா கொஸ்டினை போட்டு டக்குன்னு காப்பி பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. Is engage question number 20, page number 9.28, JEE main question. A cube of side A is placed on the inclined plane of inclination theta. What's the maximum value of theta for which the cube will not topple? Is the question. ரொம்ப simple question. கவனி, இப்போ இது வந்து டாப்பில் ஆகணும், அவ்வளோதானே கண்ணா உனக்கு. இப்போது இதில் ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், எம்ஜி கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது டோப்பில் ஆகணும்னா எதை வச்சு டோப்பில் ஆகணும்? விச் எட்ஜ் இட் வில் கெட் டோப்பிள், வித் ரெஸ்பெக்ட் டு விச் எட்ஜ் இட் வில் டோப்பிள். ஏ குட், இதில் தான் டோப்பில் ஆகணும், வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் அதுதான். ஒன்று இப்போ டாப்பில் ஆகி விழணும்னா இப்படி தான் விழணும், இப்படி தான் சுற்றிக்கிட்டு வந்து விழணும். செஞ்சு கட்டுமா? இப்படி இருக்குன்னா இப்படி தான் வந்து விழணும். தட்ஸ் வாட் இஸ் டாப்லிங். அப்போ திஸ் எட்ஜ் அபவுட் விச் இட்ஸ் கோயிங் டு ரொட்டேட். இப்போ ஒன்று ரொட்டேட் ஆக விடாமல் பண்ணுறது யார்? சரி, இந்த ரொட்டேட் ஆகும்னு ஒன்று ரொட்டேட் பண்ணுறது யார்? There are two people rotating you. பார்க்கலாமா? But this is the point. This is a point. This is your mg. This is a point. இந்த mgக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நீ மெஷர் பண்ணி எடுக்கணும். யூ ஹவ் டு மெஷர் இட் அண்ட் டேக் இட். அடுத்தது இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரிக்ஷன், அவளுக்கு நீ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கணும் எவ்வளோ இருக்குன்னு. வித் ரெஸ்பெக்ட் டு தட் கண்டுபிடிச்சினா பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சின்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரியா? எம்ஜி இதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. சொல்லி பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி போடு. இது எவ்வளோ தீட்டா, இது எவ்வளோ எம்ஜி காஸ் தீட்டா, இது எவ்வளோ எம்ஜி சைன் தீட்டா, இது எஃப். எம்ஜி காஸ் தீட்டா போடலாமே, ஈஸியாக போடலாமே. சொல்லு இப்போது சொல்லுக்கண்ணா, இது எம்ஜி காஸ் தீட்டா எவ்வளோ தூரத்தில் இருக்கிறா? பர்பண்டிகுலர், இந்த பாயிண்ட்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது பார், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லு? a/2. அப்போது இங்கே கவனி, நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. கவனிக்கண்ணா, இங்கே செஞ்சு காட்டுறேன் கவனி. இங்கே இருக்குது, நான் பிடிச்சி இப்படி இருக்கிறேன். இப்போ எப்படி சுற்றுது புக் சொல்லு? கிளாக் ஆர் ஆன்டி கிளாக்? ஸோ திஸ் இஸ் கிளாக் வைஸ். இங்கே பார், இப்படி இருக்கா? இப்போது இந்த எம்ஜி சைன் தீட்டா பிடிச்சி இப்படி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட். லுக் அட் mg sin theta is pulling like this. Look at the sin theta. But நான் பிடிச்சி இது இப்படி இருக்கிறேன்னு வச்சு with respect to this point. ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸ். கவனி, இப்போ இதே பாயிண்ட் மறுபடியும் கவனிக்கண்ணா, இதே பாயிண்ட் மறுபடியும் எஃப் பிடிச்சி இருக்குது. இட்ஸ் நாட் ரொட்டேட்டிங் அட் ஆல். ஏன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0. இந்த பாயிண்ட்டுக்கும் எஃப்க்கும் எவ்வளோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? 0. ஸோ இட்ஸ் நாட் ரொட்டேட்டிங். ஸோ இட் இஸ் நாட் ரொட்டேட்டிங். புரியுது இல்லையா உனக்கு? ரைட். அப்போது எம்ஜி காஸ் தீட்டா இன்ட்டு a/2 என்ன டைரக்ஷன் இதுக்கு? என்ன டைரக்ஷன் இது? கிளாக் வைஸ். எம்ஜி சைன் தீட்டா இன்ட்டு a/2 ஆன்டி கிளாக் வைஸ். பாரு எவ்வளோ வருது பாரு. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எவ்வளோ வருது ஆன்சர்? sin theta is equal to 45 degree. 45 degree ஆன்சர் இருக்கா பாரு. 45 தான் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சது. புரிஞ்சுதா உனக்கு? ரைட். கிளியர் கேஸ். sin theta is equal to cos theta. a/2 mm cut mg cut. ஸோ sin theta is equal to cos theta எல்லாருக்கும் தெரியும். theta 45. அவ்வளோதான் ஆன்சர். சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஃபார்ட்டி 45 டிகிரிக்கு மேலே போனால் அது டாப்பில் ஆகிடும். 45 டிகிரிக்கு மேலே போனால் அது டாப்பில் ஆகிடும்.
theta a by 2 போட்டிருக்கீங்க. ஆனா sin a by 2 தான் சார் போட்டிருக்கீங்க. sin theta a by 2. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இதெல்லாமே எழுதினுப்பாங்க. அதை சொல்கிறேன், அது புரிஞ்சுன்னு எழுத வேண்டியது தான். Whoa, get in. Timing there, that much. Whoa, no. So, சொல்லுங்க. sir, angular momentum of rolling object, the direction of angular momentum of rolling object is towards center of mass. நான் சொல்றேன், don't worry. இப்போ இது ஒரு disk is rolling like this, suppose. It means it's moving like this. So it's moving without skidding, suppose. V is equal to R omega. சரியா எடுக்கண்ணே? இப்போ இதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் டைரக்ஷன் எங்கன்னு நீ கேட்குற. ரொம்ப சிம்பிள். மைனஸ் கே கேப். புரியுதா? இப்போ இவளை பொறுத்த வரைக்கும், இந்த பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் மைனஸ் கே கேப். ஸோ வாட் இஸ் இட்? ஆஃப் ஐ ஒமேகா. நீ ஆங்குலர் மொமெண்டம் தான் கண்ணு கேட்டேன். ஐ ஒமேகா. நான் டிஸ்க்குன்னு சொல்லிட்டேன். அப்போது mr ஸ்கொயர் பை 2 ஒமேகா மைனஸ் கே கேப். திஸ் இஸ் எல் அபவுட் ஓ. இந்த ஓ சப்போஸ் நீ ஓவில் போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதோட ஒன் டெஃபினிஷன் இப்படி இருக்கும். இல்லை சார், நான் ஓவில் உட்காந்து பார்க்க மாட்டேன் சார், நான் இங்கே உட்காந்துட்டு தான் பார்ப்பேன், பாயிண்ட் பியில் தான் பார்ப்பேன். அப்போது உனக்கு ஆங்குலர் மொமெண்டம் எல் அபவுட் த பாயிண்ட் பி இஸ் கிவன் பை, முதல்ல இவ்வளோ சுத்த விடு, about the center of mass எவ்வளோ? அதே தான். எவ்வளோ சொல்லு? mr ஸ்கொயர் பை 2 ஒமேகா மைனஸ் கே கேப் ப்ளஸ் 2 கே கேப் ப்ளஸ், நீ இங்கே வந்து பார்க்கும்போது திஸ் பாடி இஸ் மூவிங் வித் த வெலாசிட்டி ஹியர். அங்கே இங்கே ஒரு எம்வி இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எம்வி இருக்குது, மொமெண்டம். ஆர் கிராஸ் பி. ஆர் இப்போ இது பார்ட்டிக்கல் ஆர் கிராஸ் பி. அப்போ எவ்வளோ வரும்? ஆர் கிராஸ் எம்வி. வேணா வீக் ஆர் ஒமேகா போட்டுக்கோ வேணா. இது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இதை கையை வச்சுப்பார். வெலாசிட்டி இப்படி போகுது. ஆர் கிராஸ் பி. ஆர் கிராஸ் பி. ஆர்லேருந்து பிக்கு போ. எங்கே இருக்குது? அதே கே கேப் தான். அப்போ இதுக்கும் மைனஸ் கே கேப். அப்போ ஈஸியாக அதை ரெண்டுத்தையும் வேணும்னா நீ கூட்டிக்கலாம். உன்னால் கூட்ட முடியும்னா விசிக்கல் ஆர் ஒமேகா போட்டு கூட்டிக்கோ. இது வந்து எம்விஆர் வரும், இது ஒரு ஆர் ஸ்கொயர் வரும், எல்லாம் ஒன்றே தான் வரும். கூட்டினது ஒரு ஆஃப் ப்ளஸ் 1 3/2 மைனஸ் கே. இப்போது இதே கேஸ் ஒரு சமயம் பாடி இப்படி சுற்றிட்டு போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போது ப்ளஸ் கே கேப். சரி, இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இல்லாமல் நீங்கள் கொண்டாந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. இங்கே ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ பாயிண்ட் பி டேஷ் இங்கே இருக்குது. அப்போ என்ன செட் பண்ணுறது? அப்போ அதே ஆர் கிராஸ் பி. அப்போ இந்த ஆர்க்கு பதில் உனக்கு என்ன வரும்? ஆர் ப்ளஸ் எக்ஸ் வரும். அவ்வளோதான். இந்த இடத்துல ஆர் ப்ளஸ் எக்ஸ் வரப்போகுது, வேறு ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. மற்றெல்லாம் அப்படி தான் இருக்கும். புரியுதா? ஆனால் அப்போ உனக்கு டைரக்ஷன் எப்படி தான் இருக்கும்? இதே டைரக்ஷனாக இருக்கும். அதுதான். இப்போ பாரு, இப்போ நீ பாரு, நீ கேட்ட கொஸ்டின் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல ஒமேகா வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி இஸ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட். மாற்றி செப்பரேட் பண்ணு. ஓகே, செப்பரேட் பண்ணு. கை வச்சு பாரு, இப்படி கை வச்சு பாரு, பார்த்துட்டு எது கிளாக் வைஸ் எதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் நீயே செப்பரேட் பண்ணி ஏன் போட்டு பார்த்து சொல்லு. ஆன்சர் வரலாம் சொல்லு. சரிக்கண்ணே, சம் பிரேக். ஷால் ரெஸ்யூம் இட்? எத்தனை மணிக்கு ரெஸ்யூம் பண்ணலாம்? 8 o'clock. Yes.
resumes at 8 p.m. right? ஆரம்பிச்சிடலாம்.
வாக்கண்ணு ப்ளீஸ். வா ஆமாங்கண்ணா நேற்றுக்கு இல்லை, என்னைக்கு போட்டது ஆகஸ்ட் 15 அன்றைக்கி போட்டோம். நேற்றுக்கு தானே? ஓகே நேற்று சரி ஓகே நேற்றுக்கு அதுக்கு கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாங்கண்ணே. ரைட்டாக முடிச்சுட்டு அப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன வேணும் போட்டுக்கலாம். ஸோ நேற்றுக்கு 17 வரைக்கும் போட்டு இட் லுக்ஸ். Yesterday we have completed up to 17. Am I right? Please check it. So today 18, question number 18. Come on, start. Sir, option A was. Question number 18. Option A va. நீ கேட்டி அந்த கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு. இப்போ தான் நீ ஜஸ்ட் நவ் யூ ஆஸ்க் மீ அதே கொஸ்டின் அப்படியே as it is it has come. Okay. Similar question, not exactly same, but similar question. Okay. Right. பேசக்கூடாதுன்னா நிறுத்து. Come on. B sir. Everyone it's audible. உங்களுக்கு கரெக்டாக இருக்கா? Right. Everyone is fine. Okay. A disk of mass m radius r moves in xy plane shown in the figure. The angular momentum of the disk about this. Fine. அப்போ v is equal to r omega. நீ கேட்ட கொஸ்டின் தானே கண்ணு about o கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு this disk is having its own moment of inertia. angular momentum எவ்வளோ, அவரோட சொந்த angular momentum எவ்வளோ. இப்படி இந்த டிஸ்க் வந்து இப்படி சுற்றுது. what's the angular momentum about the center of mass? L is equal to I omega. L is equal to I omega. இப்போ plus is moving with the speed v, mv momentum. இப்போ உன்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே எங்கேயோ இருக்குது உன்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓ. எவ்வளோ உயரத்தில் இருக்குது? 3r. எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 4r. இது தேவையில்லை. அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போது இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? P is equal to mv இருக்குது. இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். வாட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம்? மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் mvr. r எவ்வளோ இப்போது? 3r. நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 3r. சரி எடுக்குண்ணே, இது இஸ் 3r. மொமெண்ட் ஆஃப் r எவ்வளோ? இது m. வீக் வேணால் நீ ஆர் ஒமேகா போட்டுக்கலாம். வீக் வேணால் நீ என்ன போட்டுக்கலாம்? ஆர் ஒமேகா போட்டுக்கலாம். ஆர் ஒமேகா ரைட். அப்போ என்ன வருது சொல்லி பார்க்கலாம்? 3 times mr² ஒமேகா. சரியா? ரைட். ஆங்குலர் மொமெண்டம் வந்து டிஸ்க் அப்போ. ரைட், ஃபைன், சூப்பர். இப்போது இங்கே ஒரு மொமெண்டம் இருக்குது. இது என்னது? 1. அவ்வளோ எவ்வளோ? ஐ என்னது? இது ஒரு டிஸ்கா? டிஸ்க். ஆமாம். அப்போது mr²/2 into ஒமேகா. இப்போ பிரச்சனை என்னென்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. அந்த சந்தேகம் கிடையாது. கவனி, இவங்க கொடுத்துருக்க டயக்ராம் படி இங்கே பாருங்கண்ணா, இப்படி சுற்றுது. அப்போ எங்கே இருக்குது? அப்போது ஓன் வந்து மைனஸ் கே கேப்பில் இருக்குது. சரி, இப்போ இப்படி நான் வந்து போகிறா. இப்போ பாரு, இந்த டயக்ராம் பாரு. இது P, இது R, இதுதான் 3R. அந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன் தான் இது 3R. சரியா? வெக்டர். இப்போ பாரு, 3R R cross P எங்கே இருக்குது? அதுவும் மைனஸ் கே கேப். லக்லி அதுவும் மைனஸ் கே. நமக்கு ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போது பிளைண்டாக இதையும் கூட்டிட்டு ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் கே கேப் போட்டுக்கோ. அதுதான் ஆன்சர். ஓ சாரி கண்ணா, சாரி. நான் இப்படி சுற்றுதுன்னு போட்டேன். நானே இப்படி போட்டேன், தப்பு. பட் ஒரிஜினலாக கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க. சாரி. அப்போ இப்படி இருக்குது. அப்போ இது வந்து ப்ளஸ் கேக்கு. அப்போ எது பிக்கர் எது ஸ்மாலர் பார்த்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி. இது வந்து mr²/2, இது mr², இதுதான் 3, இதுதான் பிக்கர். அப்போ ஆன்சர் வில் பி மைனஸ் கே கேப். இது 3, அது ஆஃப். அப்போது 5/2, 2.5, 5/2. 5/2ல் மைனஸ் கே கேப் வரணும். எந்த ஆன்சர் பார்ப்பா? ஏ தான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா? இதான் நீ கேட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எக்ஸாக்ட்லி இதே தான். ரைட், குட். ஸோ when a body, இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஆங்குலர் மொமெண்டம் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். நீ இங்கே அப்சர்வர் போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ, இங்கே போட்டால் ஒரு வேல்யூ, இங்கே போட்டால் ஒரு வேல்யூ, இங்கே போட்டால் ஒரு வேல்யூ. பட் வாட் இஸ் மோர் கன்சர்ன் இஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் உனக்கு கன்சர்ன். அப்போது
இன்னும் ரொம்ப தூரம் வந்து இங்கே போடுற, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது P1 இது P2, ரெண்டு பேருக்கு ஒரே ஆன்சர் தான். ஏன்னா இங்கேயும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதே தான் வரப்போகுது, இங்கேயும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதே தான் வரப்போகுது. அப்போ நீ ஆங்குலர் மொமெண்டம் P1 கண்டுபிடிச்சாலும் P2 கண்டுபிடிச்சாலும் சொல்கிறேன்னு சேம் தான். பிகாஸ் our concern is perpendicular distance. சார் இந்த கிளாஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஆமாங்கண்ணே, ரெக்கார்டிங் போயிட்டுருக்குமா? நெக்ஸ்ட் போகலாமா? ஷால் வி கோ ஹெட்? இது வந்து எஸ்டர்டே ஈவினிங் போட்ட ஒர்க் ஷீட்டோட கண்டினியூவேஷன். எஸ்டர்டே நான் எத்தனை மணிக்கு போட்டோம்? 2:30 to 5 போட்டோமா நேற்றுக்கு? ஆமாம், 2:30. அதனோட கண்டினியூவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லுங்கண்ணா. என்னம்மா? டைரக்ஷன் ஒன்றும் இல்லை. ஒரு ஃபஸ்ட் கேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பாரு, புட் யுவர் ஃபார்ம்ஸ். ஒரு ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான் எல்லாமே. ஒரு இப்படி சுற்றுது, இட்ஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். இப்படி இருக்குது. சொல்ல எங்கே இருக்குது தம்? என்னோட தம் எங்கே இருக்குது? மைனஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப். ஆர் கிராஸ் பி, பி இங்கே இருக்குது, இது ஆர். ஆர் கிராஸ் பி, ஆர்லேருந்து பிக்கு போ, எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஸ்பூல், நூல் உருண்டை, ஸ்பூல். இதெல்லாம் ஸ்பூலு, இதுதான் ஸ்பூல், நூல் உருண்டை. டைலர் நூல் உருண்டை பார்த்துருக்குல்ல, அதுதான் ஸ்பூல். ஓகே. Pulled horizontally by two equal opposite forces. Two equal and opposite forces, as shown in the figure. Which of the following statement are correct? So C and D both. Option D, sir. D, sir. C and D. Option D, sir. D. இப்போ ஒரு பால் வந்து இங்கே வச்சுட்டேன், கவனி. The ball is kept on the surface. இப்போ நான் இந்த பால் இப்படி நகத்தில், I am not pushing the ball, I am not moving the ball, but what I am doing is I am only rotating the ball. எங்கே போகுது பால்? I am only rotating, I am not pushing at all. Look at, நான் rotate மட்டும் தான் பண்ணுறேன். நான் rotate பண்ண. Friction is moving right. Because of friction it is moving forward. That's right. This is what we do in our bicycle, this is what we do in a car, motorcycle. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? வீலை தான் அப்படி சுற்றுறோம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி நகருது. ஆட்டோமேட்டிக்காக வண்டி நகருது இல்லையா? That's the idea of this question. இப்போ சொல்லுங்க ஆன்சர். அப்போது இங்கே பாரு, this is a wheel. கவனி, this is a wheel. This is a, of course, டபுள், அவங்க வந்து டபுள் டயர் வீல் போட்டிருக்காங்க. ஓகே, டசன்ட் மேட்டர். இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இந்த வீல் எப்படி சுத்த போகுதுன்னு எனக்கு காட்டு. இங்கே ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கிறாங்க, இது எப்படி சுத்த போகுது காட்டு. எனிவே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் செய்கிறாங்க. both of them are rotating in the same way. ஏன்னா இது வந்து R cross F, இதுவும் அதே தான் R cross F. ஸோ ரெண்டு பேர் நல்லா புரியுதுல்ல, இப்படி எடுத்து அப்படி தான் சுற்றும் tau. So tau goes like this. Okay. Anyway, both of them rotating in the same way. கண்டிப்பாக the body has intention to move forward if it has got friction. ஒரு சமயம் ஃப்ரிக்ஷன் இல்லை சார், ஜீரோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால் வச்ச இடத்துலேயே அங்கேயே சுற்றிக்கிட்டே கிடக்கும், அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும், நகராது. ஆனால் if there is friction என்ன ஆகுது? நாங்கள் கவனி, this is surface, புரியுதா பாரு, this is surface. இப்போ என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, this is rotating like this, the molecules here in contact having slipping this direction, velocity moving, அப்போ friction will come here. That's the reason why this friction takes the body forward. இதான் பைசைக்கிளில் நடக்குது. பைசைக்கிள் என்ன பண்ணுற? வீல் அப்படி சுற்றுற, நீ வீலை தான் சுற்றுற, நீ ஒன்றும் புஷ் பண்ணல, புரியுதா? நீ வீலை தான் சுற்றுற. ஆனால் the wheel tries to move like this, friction comes, friction only takes your bicycle forward. புரியுது இல்லையா? ஃப்ரிக்ஷனே இல்லாத ஒரு ஜீரோ ஃப்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல கொண்டு பைசைக்கிள் நிறுத்தி நீ மெரிச்சினா உன் பாட்டுக்கு நீ மெரிச்சிட்டே வேண்டியது தான், நகராது. காட் த பாயிண்ட்? இப்போ சொல்லுங்க, எந்த ஆன்சர் இப்போ செலக்ட் பண்ணுங்கப்பா. Net torque is 0, D is wrong. Center of mass remains stationary. மேலே கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க? ஏதாவது கண்டிஷன்? ஆமாம், ரஃப்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னப்பா?
இந்த கிளியராக சொல்லிட்டாங்களா இப்போ ரஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன மூவிங் ஃபார்வர்டு தான். எந்த ஆன்சர் சொல்லுப்பா? பி இஸ் த ரைட் ஆன்சர். சார் ஆனால் ரெண்டு பக்கமும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றதுனால சென்டர் ஆஃப் மாஸ் ரிமைன்ஸ் ஸ்டேஷனரி. இங்கே ஒரு இப்போ எக்ஸ்ட்ரா இவங்க ஒரு ஃபோர்ஸ் ஊற்றி வரா, இவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தி, புரியுதா? ரெண்டு பேரும் ஒருத்தி, புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட்? ஃபார்வர்டில் ரெண்டு பேர், பேக்வர்டில் ஒருத்தி. தட்ஸ் ஸோ ஃப்ரிக்ஷன் சிம்பிள். இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிட்டாங்க, ஃப்ரிக்ஷன் டேக்ஸ் யூ ஃபார்வர்ட். அவ்வளோதான், as simple as. உன் சைக்கிளில் மட்டும் என்ன நடக்குதுன்னு நினச்சேன். சொல்கிறேன் உன் சைக்கிள் வீலில் என்ன நடக்குது சொல்லு. உன்னோட சைக்கிள் வீல் கவனி சைக்கிள் வீல். இந்த வீலோட சென்டரில் இந்த இடத்துல உனக்கு there is something called என்னது இது, அந்த ஒரு இது இருக்கும், அது என்ன சொல்கிறது, ஷார்ட் டூத் மாதிரி இப்படி இருக்கும். ஷார்ட் டூத் பிளேட், ரைட்டா? இதில் தான் உன்னோட செயின் இப்படி ஓடும். யுவர் செயின் வில் பி ரன்னிங் ஆன் இட். ஓகேவா? இது ஷார்ட் டூத், இது வந்து ஷார்ட் டூத் வீல், இது வந்து ஷார்ட் டூத் வீல். இப்போ என்ன நடக்குது பாரு, நீ இப்படி மெரிக்கும் போது இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். அதே தான் பார்த்துங்க, புரியல உனக்கு? இங்கே தான் நீ மெரிப்பேன், ஆனால் தட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் டு திஸ் பிளேஸ். அப்போது இங்கே வந்து என்ன ஆகும், இந்த வீல், இந்த செயின் வந்து இப்படி பிடிச்சிருக்கும், இந்த செயின் வந்து இப்படி பிடிச்சிருக்கும். என்னோட ஷார்ட் டூத்தை வந்து ரெண்டுமே பிடிச்சிருக்கும். ஸோ டபுள். அதே தான் இது, 100% அதே தான் இது. அவங்க சைக்கிள் வீல் தான் தூக்கி அப்படியே போட்டிருக்காங்க படமாக. ஓகே, கோ டு நெக்ஸ்ட். முன்ன போட்டோம் அதே கண்ணா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதிர் போட்டோம் அதே கொஸ்டின், எக்ஸாக்ட்லி சேம் கொஸ்டின். போடுங்க. கொஸ்டின் நம்பர் 20. எஸ், என்னங்க ஆன்சர்? ஆமாம், கேப் தான், இட்ஸ் அண்டர்ஸ்டுட். கேப் எனக்குன்னு இல்லை கேப் தான் யூனிட். இங்கே பாருக்கண்ணே, இங்கே பாருமா, ஃபஸ்ட்டு வந்து ½ ω², அதுதான் அவங்க எல். டோட்டல் எல் இஸ் given by L1 + L2. நான் போட்ட மெத்தட், நான் L1 + L2 போட்டேன். L1 எவ்வளோ சொல்லுங்கள்? I⍵0 ஃபினிஷ்ட். அது என்ன ஷேப்? அது ஸ்பியர். வேணா இந்த ஐக்கு பதிலாக 2/5 m² போடணும். பட் அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ப்ளஸ் இப்போது இது இப்படி போகுது. திஸ் இஸ் R, திஸ் இஸ் MV, இது R. அப்போ R × P எங்கே இருக்குப்பா சொல்லு. அப்போ R × MV0, இதுவும் -k தான், இதுவும் -k தான். அப்போது -k கேப், ரெண்டும் -k கேப் தான். ரைட், அதே தான் அவங்களும் எழுதியிருக்காங்க, வேறு ஒன்றும் எக்ஸாக்ட்லி சேம் தான் அவங்களும் எழுதியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி சேம் தான். அப்போது இப்போ தேர் கெட்டிங் ஆடட் அப், நோ சப்ராக்ஷன், -k இல்லையா? ரைட், திஸ் இஸ் கால்ட் எல். ஓகே ஃபைன். இப்போ பிரச்சனைக்கு வாங்க. ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் தி பாடி அபவுட் O. இந்த ஓவுக்கு தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாலும் இதே தான் ஆன்சர், இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிச்சாலும் அதே தான் ஆன்சர். நீங்கள் O' ஒரு புது பாயிண்ட் எடுத்தால் அதுக்கும் ஆன்சர் அதே தான். ஸோ அபவுட் திஸ் பாயிண்ட் the answer is same. You understand my point? Because the perpendicular distance is same in all the cases. இந்த perpendicular distance வந்து எல்லாத்துக்கும் ஒன்றே தான் இருக்கும். அதனால் நீ இங்கேருந்து 10 km போனாலும் ஆன்சர் அதே தான், 10 km போனாலும் ஆன்சர் அதே தான். Got the point? So this is R × P, this is R × P, P is MV, this is I⍵.
ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்று இஸ் I ஒமேகா, another R plus. குட். இப்போ பிரச்சனைக்கு வரும். ஃபர்ஸ்ட் L only if V not equal to R omega. L only if V not equal to R omega. அதாவது V not equal to R omega இருந்தால் மட்டும்தான் L அப்படின்னு சொல்கிறாங்க. V not. இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு கொஸ்டினில், இட் இஸ் கோயிங் வித் கவனி, கொஸ்டின் நல்லா கவனி, இட் இஸ் கோயிங் வித் V நாட்னு சொல்லிட்டான், இட் இஸ் ரொட்டேட்டிங் வித் ஒமேகா நாட்னு சொல்லிட்டான். நல்லா கவனி, கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லாக பாரு. He did not commit V not equal to R omega. நல்லா கவனிச்சுக்கோ. அவன் வந்து V not equal to R omega ன்னு எங்கேயுமே சொல்லலை. நல்லா கவனி. They did not tell you. They did not say it's pure rolling. Body is rolling with omega naught. Body is moving with V naught. அவ்வளோதான் சொன்னான். அப்போது when you calculate R cross P, R cross MV naught நீ போட்டுக்கலாம், அதில் எந்த பிரச்சனை. ஏன்னா V naught அவனே கொடுத்துட்டா நீ போட்டுக்கிட்டேன். But don't try to replace this V naught with R omega because it's not mentioned. நீ ரீப்ளேஸ் பண்ணணும், நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கணும், அவன் பியூர் ரோலிங்னு அவன் சொல்லியிருக்கணும். அவ்வளோதான், வேறு அவன் சொல்லலை. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த ஈக்குவேஷன் இப்படி தான் வச்சுக்க முடியுமே தவிர இந்த V not equal to R omega நீ உன்னால் போட முடியாது, இந்த இடத்துல போடக்கூடாது. இல்லை ஒமேகா நாட் ஈக்குவல் டு V naught by R, நான் நிறைய ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி போட்டேன், அந்த மாதிரி இதில் போடக்கூடாது. புரியுதா? ஸோ ஏன் போடக்கூடாது? பியூர் ரோலிங்னு கேரண்டி கொடுக்கல, போட முடியாது. ஸோ யூ cannot do this. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா L V not equal to R omega கிடையாது. அவங்க சொல்லலையே கிரேட்டர் தென் L if V naught is greater than R. அது இது ரெண்டு ரிலேஷனே அவன் எதுவும் கொடுக்கல, பண்ணியா இது ரிலேஷன்லாம் கிரியேட் பண்ணுறேன். புரியுதா? V naught less than R. L for all V naught, கரெக்ட். ஒமேகா நாட்டுக்கு நீ என்ன வேணால் போட்டுக்கோ, V நாட்டுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கோ. This equation is true. This equation is true. Whatever omega naught you substitute, whatever V naught you substitute, whether V naught equal to R omega or not, it's applicable. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? So the answer is D. Next, an impulse J is equal to ME at one end of the stationary frictionless rod of mass M and length L is free to rotate about gravitational free space. The impact is elastic. Okay. Instantaneous axis of rotation of the rod will pass through. Oh, இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு instantaneous axis of rotation. Okay, வந்துச்சு. So, what I mean to say, if you have something called instantaneous axis of rotation, what the body is doing? What do you mean by instantaneous axis of rotation? Super. The body does not have linear velocity. It is purely rotational motion. When a body is treated as a pure, rotational motion, then the point is what is called about a particular point. If a body is treated as a pure rotational motion with respect to a point, the point is called instantaneous axis of rotation. Instantaneous axis of rotation. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். Now the same has come as a question. நீங்கள் யாரும் நீங்கள் கேட்டு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இது கொஸ்டினில் வந்தது இல்லை, இதுக்கு வந்து இதுக்கு பேசணும். we discussed about that. I proved that, right? ஆரம்பிக்கலாமா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இந்த டேபிளில் இப்படி ஒரு ராட் இருக்குது. See, it's a rod kept on the table. Now something is coming and hitting here, one end. With what? Look at the question. With what? என்ன கொடுத்தாங்க? Something they give. What is that MV? Impulse. Impulse. What is impulse? Change in momentum. That's right. So அவ்வளோ momentum அது கொடுக்குது. It is ready to give that much momentum. It's ready to give you that much momentum to your system.
உங்கள் சிஸ்டம் எப்படி இருக்குது பார்க்கலாமா? திஸ் இஸ் யுவர் டேபிள். ஏன் டேபிள் போடுறேன்னா டேபிள் போட்டால் தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரியும், அதுக்காக தான் போடுறேன். ஸோ இஸ் யுவர் ராட், இப்படி கூட போட்டுக்கலாமே. திஸ் யுவர் ராட். இப்போ திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஜி. ராடோட லென்த் எவ்வளோ கண்ணு கொடுத்தாங்க? எல். அப்போ இது ஒரு L/2, இது ஒரு L/2. உனக்கு மாஸ் M வந்து இங்கேருந்து வருது, MV is coming and hitting here and it gives you MV. With that is over, it gives you MV. Now புரியுதா இல்லையா? What you got? Impulse. What is angular impulse? Impulse, momentum, angular momentum. Impulse, angular impulse எவ்வளோ? MV into L/2. Super rakana. MV into L/2 is the angular impulse. புரியுதா? இம்பல்ஸ்னா என்ன கண்ணு? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆங்குலர் இம்பல்ஸ்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் மல்டிப்ளைட் வித் டிஸ்டன்ஸ், ஆங்குலர் மொமெண்டம். புரியுதில்ல? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆர் கிராஸ் பி ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்த அளவுக்கு ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கு, ரைட்? பட் an impulse of this much change stationary uniform motion, right? Gravity is the impact, okay, it is elastic. So இது elastic ன்றதால this is getting converted into not even otherwise, not only elastic, it is getting converted into angular momentum. எவ்வளோ? of I omega. So R cross P I omega. சொல்லுங்க, இது ஆஃப் வரக்கூடாது. குட். என்ன டவுட் இருக்கா? சொல்லுங்க. I வந்து அந்த பாலோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவு சேர்த்துக்கலாம்? இந்த சேர்த்துட்டே அதில் போய் ஒட்டிக்கிச்சு. அது அப்படியே சொன்னாவன் அது இம்பேக்ட். அது ஒன்றும் பால்னே அவன் சொல்ல, நீ ஏன் பால்லாம் இமேஜின் பண்ணிக்கிறேன்? இம்பேக்ட்னா அப்படியா? An impulse of this much stationary frictionless rod of length rotates with gravitational field. The impact of velocity instantaneous axis of rotation. கண்ணா புரிஞ்சுக்கோ. இப்போது இப்படி வந்து சர்ஃபேஸில் இருக்குன்னு வச்சுக்கோ. கவனி இது சர்ஃபேஸில் இருக்குன்னு வச்சுக்கோ. இதை நான் ரொட்டேட் பண்ணணும். ஐ கேன் டூ 2 things. ஒன்று, இது இப்படி ஒரு கேரம் காயின் மாதிரி ஒரு காயின் விட்டு இப்படி அடிக்கலாம். இதோட சுற்றுது பார், சுற்றுதான். இப்போது இந்த கேரம் காயினுக்கு இல்லை ஒரு பாலுக்கோ என்ன மாசு, என்ன வெலாசிட்டி, திஸ் கால். அப்படி இல்லாமல் பாலை வச்சுட்டு நானே என் கையால் இப்படி தட்டலாம். இப்போ என் கையை எவ்வளோ மாசுன்னு கணக்கு போடுவியா? போட முடியாது. பட் யூ கேன் கால்குலேட் ஹவு மச் மொமெண்டம் ஐ கேவ். தட்ஸ் a டெக்னிக் ஹியர். புரியுதா? அவன் என்ன சொன்ன பாரு, திஸ் மச் மொமெண்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். யார் கொடுத்தான்னு தெரியாது. புரியுது? சம்படி கேவ். அது பால் கொடுத்ததா, பார்ட்டிகல் கொடுத்ததா, இல்லை சம்படி புஷ்ட் இட் as a muscular force, nobody knows. சொல்கிறது புரியுது இல்லை? எனக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா பாரு. அதனால் இங்கே பாலை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. ஆன்சரில் என்ன கொடுத்துக்கிறான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம போட்டு முடிப்போம். ரைட்? கமான். என்ன கிடைச்சது இதுலேருந்து? உனக்கு ஒமேகா கிடைக்கும். அதுலேருந்து போடுப்பா. ஒமேகா எவ்வளோ? 6 MV by எம்மும் போச்சா? ஓகே, 6V by L. ஓகே, சொல்லுங்கண்ணே. 6V by L. Yes, this is omega. ரைட்? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இப்போ என்ன ஒமேகா கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? The impact is elastic. இப்போ அவங்க எலாஸ்டிக் வராங்க. Now only they come to elastic. What do you mean by elastic? So they do not stick, they have to rebounds. It is free space. இல்லையா? Our total kinetic energy before collision equal to total kinetic energy after collision. அப்போ முதல்ல இதை எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறேன். What is omega? What omega you found? 6V by L. இதை எடுத்து வச்சுக்கலாம். ரைட்? இதோட இது முடிஞ்சது. அடுத்தது வந்து ஐ வாண்ட் அப்ளை law of conservation of momentum. இப்போது இது வந்து வீடியோஷங்கிற ஸ்பீடில் போவோம் ஆஃப்டர் கொலிஷன். மாஸ் 2 பேருக்கு ஒன்றா கொடுத்தாங்களா, மாற்றி கொடுத்தாங்களா? இல்லை,
இருக்குண்ணே எங்கே மாஸ்க்கு எங்கே எம் கொடுத்தாங்க எங்கே இது இம்பல்ஸ் இது பார்ட்டிக்கலே கிடையாது. சார் அப்போ எம் கேன்சல் பண்ண முடியாது சார். இல்லைக்கண்ணா நான் சொல்கிறது கேளு உனக்கு வந்து இதை பார்ட்டிக்கல்னு அவங்க சொல்லலை. இட்ஸ் ஒன்லி ஆங்குலர் மூமெண்ட். It's only angular, it's only impulse. It's only change in momentum. சொல்கிறது புரியுதானே? அப்போது உனக்கு இதுக்கு எவ்வளோ ராட் கொடுத்தோம், அதுக்கு எவ்வளோ மாஸ் கொடுத்தாங்க, எம் கொடுத்தாங்களா? சரி, ஓகே ஃபைன் தான், நம்ம போட்டு தப்பு ஒன்றும் கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். ரைட், நெக்ஸ்ட் பார்ட் ஐ மூவிங் law of conservation of linear momentum. இப்போ நான் போட்டது ஆங்குலர் மொமெண்டம், அடுத்து போட போகிறது லீனியர் மொமெண்டம். சொல்லு, வாட்ஸ் டோட்டல் லீனியர் மொமெண்டம் இம்பார்ட்டன்ட்? எம்வி தானே கொடுத்துருக்காங்க. ஜின்றது என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். இம்பல்ஸ்ன்றது என்ன நடக்குன்னு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் ஆஃப் ஆக்ஷன் விச் இஸ் கிவன் பை சேஞ்ச் இன் மொமெண்டம். தட் மீன்ஸ் சேஞ்ச் இன் எம்வி. ஸோ இந்த அளவுக்கு எம்வி ஒன்று உங்கள் கையில் இருக்கிறது அவனுக்கு கொடுக்க போகிற, இல்லை அவங்ககிட்ட இருக்கிறது நீ எடுத்துக்க போகிற. நீ என்ன பண்ண போ, உங்கள் கையில் இருக்கிறது அவன் கொடுத்த. ரைட்டா? மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு அதனோட சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ? எம்வி டேஷ். ஸோ கிளியர் இட் த பால் ஆஃப்டர் collision திஸ் இஸ் மூவிங் வித் த ஸ்பீட் v dash equal to v. இட் இஸ் கோயிங் வித் த ஸ்பீட் v dash equal to v. புரிஞ்சிடுச்சு இல்லையா? ஏன்னா அவங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க, டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்று got it ரைட். அப்போது செகண்ட் ரிசல்ட் v dash equal to v. What is v dash? Velocity of rod after impact. What is v? velocity of No, it's a component of momentum that was imported. Velocity கிடையாது, பால் கிடையாது. திரும்ப இது பால்னு சொல்லாது. This is not ball. It's only momentum imported. நான் அப்படி கையால் இடித்தேன். புரியுதா சொல்கிறதுக்குன்னு? ரைட். இப்போ because it's mentioned it's kinetic. What's total kinetic energy before? அது தேவையில்லை. No need. இதோட முடிஞ்சிடுச்சு நம்ம ப்ராப்ளம். Though it's kinetic, it is not required. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாமா? இப்போது பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாரு, நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும். It will take only few seconds to understand. சின்ன ராடு இருந்தால் நல்லாயிருக்கும். கவனிக்கிறேன். இப்போ பாரு, it's சென்டர் ஆஃப் மாஸ். நான் இங்கே எடுக்கிறேன். இப்போது இட் வாஸ் ரொட்டேட்டிங் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆர் எல்ஸ்வேர். நல்ல கவனமாக பார்த்து சொல். நல்ல கவனி. சென்டர் ஆஃப் மாஸ் படியை சுற்றி இருந்தால் அது அந்த இடத்த விட்டு நவுந்துருக்கக்கூடாது. இஃப் இட் இஸ் ரியலி ரொட்டேட்டிங் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் இட் ஷுட் நாட் have moved. அப்போது even though for law of conservation of angular momentum we take as if it is rotating about center of mass, it's not really rotating about center of mass. ஏன் சார் இந்த நிலைமை வந்தது பார்க்கலாம். வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ தான் நம்ம கான்செப்ட் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் ஹோல் சாப்டரில் நம்ம என்ன படிச்சோன்றது இப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ரைட்டா? செய்யலாமா? கவனி. திஸ் இஸ் ராட். நவ் திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஜி. யூனோ இந்த பக்கம் L/2 அந்த பக்கம் L/2ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இட்ஸ் மாஸ் எம்ன்றதும் உங்களுக்கு தெரியும். நவ் center of mass, velocity of center of mass எவ்வளோ எடுக்கணும்? v dash equal to v. இப்போ ரொட்டேட் பண்ணுறான். எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க? சூப்பர், எல்லாம் முடிச்சுட்டீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இவ ஜென்டலாக இதை சென்டராக வச்சு அழகாக இப்படி சுற்றிட்டு வரான்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அப்படி சுற்ற போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, this end having velocity v இப்படி சுற்றுறேன்னு வச்சுக்கோ, having L/2 omega ரெண்டு எப்படி இருக்கு சொல்லு? சேம் டைரக்ஷன். ஆனால் இங்கே வந்தால் the scale is moving here. this is VCM. நான் ஏற்கனவே நிறைய முறை போட்டிருக்கேன், ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் R omega எங்கே இருக்கு சொல்லு? R omega. புரியுது ஒன்று கான்செப்டு? இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்? This is a rod. This has gone like this. இப்படி போட்டால் உனக்கு புரியாது, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி போடுறேன். முதல்ல இப்படி இருக்கு ராடு. ஆனால் ரொட்டேட் ஆன அப்புறம் அது வந்து இப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சு. எஸ் அதனோட ஜி வந்து இங்கே இருக்குது.
இது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் இப்போ கொஸ்டின் மார்க். திஸ் இஸ் இனிஷியல் பொசிஷன், திஸ் இஸ் ஃபைனல் பொசிஷன். இப்போ கவனி, இங்கேருந்து பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு. ஏன் இது இவ்வளோ தூரம் வந்ததுன்னா திஸ் இஸ் கிவன் பை ஆர் ஒமேகா ப்ளஸ் V0. இது இப்படி பேக்கில் வந்தது. புரியுதா இல்லையா எடுக்கணும்? இப்படி சுற்றுது. பட் அவர் அசம்ஷன் இஸ் தட், மை அசம்ஷன் இஸ் தட் இட் இஸ் நாட் ரொட்டேட்டிங் அபவுட் சென்டர். இட் இஸ் நாட் ரொட்டேட்டிங் அபவுட் சென்டர். அதுதான் நம்மளோட அசம்ஷன். புரியுதா உனக்கு? ரைட். இப்போ எது சொல்ல? சூப்பர் இருக்கண்ணே. ஆர் ஒமேகா V0 விஓ ஏதோ ஒன்று V கைக்கு வந்து போட்டுக்கோ. V0 V என்ன போட்டுக்கோ. ரைட்டா? V தான் போடணும் நம்ம ஆக்சுவலாக. நம்ம V தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரைட் ரைட் ரைட். இப்போ கவனி, திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் I. டோட்டல் லென்த் எவ்வளோ? இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. இது வந்து L மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. L மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. ரைட்டா? இப்போ we are sure that this angle is same. ஆங்கிள் மாற்ற முடியாது, நீ என்ன பண்ணாலும். ஆங்கிள் இஸ் சேம். அப்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்கிறாங்க. சொல்லு. இங்கே சொல்லு. வாட் இஸ் ஒமேகா? கண்டுபிடிச்சதா வச்சிருக்கே. 6V பை இது எவ்வளோ? எக்ஸ் கண்டுபிடி. அதுதான் கொஸ்டின். முடிஞ்சது ஆன்சர். x will not be equal to L by 2. Sure. x will not be equal to L by 2. L by 2 இருக்காது. நம்ம ஸ்கேல் சுற்றி காட்டினேன். புரிஞ்சுதா? ஒரு சமயம் அது பக்காவாக சென்டர் வச்சு தான் சுற்றுதுன்னா என்ன ஆயிருக்கணும்? அது மூவ் ஆகிருக்கூடாது. அப்போ மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இதில் சிம்பிளாக சொன்னால், நான் எங்கே ஹிட் பண்ணுறேனோ அந்த இடத்துல வேகமாக போகுது. நான் சொல்கிறது புரியுது? அது பாரு, இங்கே நான் ஹிட் பண்ணுறேன், இந்த இடம் வேகமாக போகுது, இந்த இடம் வேகம் கம்மியாக போகுது. அப்போ இது வேகமாக போகிறா, இவ வேகம் கம்மியாக போகிறா, அப்போ நகர்ந்துட்டு போகுது. This is called instantaneous axis of rotation. Questions will come mostly in advanced questions. This is called IAOS, IAOR. யாராவது எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 21. ஓ ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? டி வருதா? அது ஒன்றுதல் தான் இருக்கு. சரி சரி. ஆமாம், கடைசியில் ஆன்சரில் பார்த்தா பால்னு கொடுக்குறான். இவன் எது கொஸ்டின் குளறுபடி பண்ணிட்டான். சரி ஓகே. x equal to 2L by 3 வருதுப்பா. V0 V எல்லாம் ஒன்று தான்ப்பா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. V0லாம் ஒன்று தான், அப்படியே கட் பண்ணிவிடு எல்லாத்தையும். V0லாம் ஒன்று தான், அதனால் அப்படியே டேரெக்டாக கட் பண்ணிவிடு. 12 by 3 வருதா? அதான் 12 by 3. இது வந்து ஒரு 2-3 ப்ராப்ளம் போட்டிங்களா இந்த மாதிரி புக்கில் பார்த்தா அப்போ உங்களுக்கு தரவாயிடும். IOS நான் 11th பசங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு காட்டினேன். நானே ஒரு ப்ராப்ளம் கொடுத்து போட்டு காட்டினேன். புரியுதில்லை? இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டேக் திஸ் பாயிண்ட் இன்ட் அக்கௌண்ட், த பாடி இஸ் ஒன்லி ரொட்டேட்டிங், நாட் டிரான்ஸ்லேட்டிங். Next போலாமா? கண்ணு? Yes. Tan theta, opposite by adjacent. Next போலாமா?
Yes. C எடுக்கணும். Question number 22 C அங்கண்ணே ஆன்சர் கரெக்டா? C நல்லா பாரு. வேற எது கொடுத்துருக்காங்களே? C என்ன சார் இருக்கும்? முடியும். Solid sphere of mass m lying on rest on a rough horizontal surface. The coefficient of friction between the ground and the sphere is mu. The maximum force value of so that the sphere not slip. Maximum force கேக்குறாங்க. Solid sphere கொடுத்தது 5/7 தான் சார். 5/7 தான் 7/5 தான் சார். Will not slip ன்ற கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா 5/7 தான் சார். ஃபிரிக்ஷனுக்கு ஆமா. ஜீரோ. என்ன பண்ணலாம் சொல்லு. சரி ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளாக நான் ஸ்டெப் போட்டுடலாம். அப்படியே ஷார்ட்கட் இருக்குமான்னு பார்த்தேன். நமக்கு ஃப்ரிக்ஷன் நமக்கு என்ன ஃபார்மில் சொல்கிறேன். ஃப்ரிக்ஷன் நம்ம ரொட்டேட் இன்க்ளைன் மோஷனில் அது வேறு mg sin theta divided by 1 plus mr square by I. This is what? Yes, that's right. நான் இது எப்படி சொல்லி கொடுத்தேன்னா இது என்ன சாலிட் ஸ்பியரா 2/5 சொல்லி கொடுத்தேன். ஸோ ரொட்டேஷனல் பார்ட். ஸோ 2/7 2/7 ரொட்டேஷன் தானே இது. Translation is 2/5. 5/7 தானே சார் ரொட்டேஷனல் பண்ணுவோம். நியூமரேட்டர் தான் ரொட்டேஷன், டினாமினேட்டர் தான் ட்ரான்ஸ்லேஷன். சார் ஆமா சார். நியூமரேட்டர் யாருங்க? ரொட்டேஷன் சார். 2 ஓகே சாரி. 2/7 is mg sin theta. This is the required force. This is the required force. This should be less than or equal to mu times mg cos theta. இப்போ இவங்க என்ன கேட்டாங்க? F கேட்டாங்களா? theta 180 டிகிரி வரும் சார். mu times எவ்வளோ? theta 180 தான் சார். ஹாரிசான்டல் கொடுத்துட்டாங்க. அப்போ cos theta வந்து 1 hour sin theta 0 ன்னு வரும் சார். சரி, இந்த this is applicable only for theta value. நம்ம செப்பரேட்டட் டெரிவேஷன் போட்டுடலாம். இது வரல, இதில் வரல. you're not getting it. Okay, fine. கவனிக்கண்ணா, பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் கேஸ் நோ வராது ஆன்சர். ஓகே, நம்ம போட்டுடலாம், தனியாக போட்டலாம். எவ்வளோ நேரம் போகுது? ஸ்மால் டெரிவேஷன் 2 minutes, மேக்ஸிமம் 2 minutes போட்டுடலாம். ரைட், ரெடி? ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன், ஃபோர்ஸ் ஆர் ஓ பாயிண்ட் பி, ரைட்? போடு லீனியர் எஃப் மைனஸ் எஃப் equal to MA, equation number 1. F minus F equal to equation number 1. About the point O, right? இப்படி சுத்துது. Force into R is equal to I alpha. About O. இந்த O point எடுத்துக்கிட்டா இந்த force சுத்தாது பாடியை. ஏன் சுத்தாது? ஒரு பாடியை சுத்த வைக்கணும்னா நீ ஃபோர்ஸ் எங்கே கொடுக்கணும்? திராகண்ணா, இப்போ இந்த வீல் நான் சுற்றணும், நான் ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கலாம். போய் சென்டரில் போய் பிடிச்சா வீல் நகருமா? அப்போ இந்த ஃபோர்ஸால் எந்த புண்ணியமும் கிடையாது, நகராது, வீல் ரொட்டேட் ஆகாது. புரியுது அவனுக்கு? இது பேர் நகராது. இது அப்போ இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா? ரைட், போடு. ஃபோர்ஸ் இன்ட் ஐ ஆல்ஃபா. புரிஞ்சிருச்சா? வாட் இஸ் ஆல்ஃபா? V is equal to R omega, A is equal to R alpha. So this is A by R. இது எவ்வளவு? A by R. What's I? என்ன பாடி? சாலிட் ஸ்பியர். போடு 2/5 mr square போடு அந்த இடத்துல. இல்லை அப்படியே கூட I இருக்கிட்ட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. F is equal to சொல்லு IA by R square. கடைசியாக போட்டுக்கலாம் விடுப்பா. ஈக்குவேஷன் நம்பர் 2. Substitute 2 in 1. Substitute 2 in 1. கடைசியாக போட்டுக்கலாம் விடு. Substitute 2 in 1 சொல்லு. வழக்கமாக போடுறது தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. F minus IA by R square equal to MA. அப்போ A காமன், M plus I by R square equal to F. What's A? A நமக்கு தேவையில்லை இன்ஃபேக்ட். A சரி, ஓகே கண்ணா, A போடு. A is equal to F divided by M plus I by R square. நம்ம போட்டதே தான் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே என்ன போட்டோமோ அதே தான் வந்திருக்கு, கிட்டத்தட்ட அதே தான் வந்திருக்கு.
அதுதான் அதுக்கு பதிலாக இப்போ எஃப் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக இப்போ எஃப் இருக்குது. ஓகே, ஐவிஆர் அதே தான். ஸோ எஃப் டிவைடட் பை ரைட், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இதை கொண்டு வந்து மறுபடியும் போடு, இந்த ஏவை கொண்டு வந்து மறுபடியும் இதுக்குள்ளே போடு. கமான், எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 × 2. அதானே கேட்டாங்க அவங்க, முடிஞ்சு போச்சு. போடு 3 × 2 எவ்வளோ போடு. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ எவ்வளோக்குன்னு ஐ கூட அப்புறம் போட்டுக்கலாம். போடு ஐ பை ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் ஏ எவ்வளோ, எஃப் டிவைடட் பை 1 + ஐ பை எம்ஆர் ஸ்கொயர். சால்வ் பண்ணுங்கண்ணா. ஆமாம் ஆமாம், ஸ்கொயர் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். குட். அவ்வளோதான், போட்டு முடிங்க. எஃப் எவ்வளோ எனக்கு ஃபார்முலா சொல்லுங்கப்பா. எஃப் எவ்வளோன்னு போட்டு எனக்கு ஃபார்முலா சொல்லு. கமான் கமான். நான் போடவா? எஃப் ஐ பை ஆர் ஸ்கொயர், இது அப்படியே தூக்கு. இதுலேருந்து ஐ வெளியில் எடுத்துரு. என்ன வரும்? ஐ வெளியே எடுத்தா ஐ பை எம்ஆர். எனக்குன்னு சொல்லு, நீ சொல்ல, நான் எழுதிக்கிறேன். எஃப்ஐ எம்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி தான் வருது இருக்குண்ணே. அவ்வளோதான். இதுலேருந்து எஃப் கண்டுபிடி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். எஃப் கண்டுபிடி, கேபிட்டல் எஃப் கண்டுபிடி. அதானே போட்டான் அவன். கேபிட்டல் எஃப் கண்டுபிடி. என்ன கேட்டாங்க உனக்கு? மேக்ஸிமம் வேல்யூ கேபிட்டல் எஃப் தானே இப்போ கேட்டாங்க. அவ்வளோதான், போடு, கண்டுபிடிச்சிட்டு போடு. என்னம்மா சொல்கிறேன். வாட்ஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஃப்ரிக்ஷன்? மியூ இன்ட்டு எம்ஜி இஸ் தி எஃப் மேக்ஸ். போட்டுக்கோ. ஐக்கு 2/5 எம்ஆர் ஸ்கொயர் போட்டுக்கோ. அவ்வளோதான், யூ காட் யுவர் ஆன்சர், ஃபினிஷ்ட். இது ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோதான். புரியுது இல்லையா? ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் போய் இருக்குதுமா. இப்போ எம்ஜி சைன் டீட்டா காஸ் டீட்டா பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? ஃப்ரிக்ஷன் எவ்வளோப்பா? மியூ இன்ட்டு எம்ஜி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் ஸ்பியர். சப்ஸ்டியூட் பண்ணதில்லை, அவ்வளோதான் ஆன்சர் வந்துருக்கு. தட்ஸ் ஆல் ஆன்சர். புரியல? நான் ஆன்சர் கீ பார்த்து சொல்கிறேன். என்ன நம்பர் நம்மது? ஆமாம், டி இஸ் த ஆன்சர். டி 4th ஆப்ஷன் வருதா? டி கிடைக்குது எனக்குண்ணே. கொஸ்டின் புரியுதுல்ல? This equation for any body in horizontal motion. Of course. Horizontal rolling motion. ஒன்றுமே இல்லை. அந்த எம்ஜிக்கு பதில் எஃப் வந்துடுச்சு, வேறு ஒன்றும் மாறல. நம்ம அதை போடாம விட்டோம். நியூமரேட்டில் என்ன வரும் உனக்கு? எம்ஜி வரும், எம்ஜி சைன் டீட்டா வரும். அதுக்கு பதிலாக என்ன வருது? அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் வேரியபிள். அங்கங்கே மாறிக்கிட்டே, அது இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், மேக்ஸிமம் வரைக்கும் என்ன வேணாலும் இருக்கலாம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் எடுத்துக்கலாம். ஏன்னா வித்தியாசம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது கூட அவங்க கொஸ்டினில் சொல்லணும், நாமளெல்லாம் எடுத்துக்க முடியாது. இல்லையா, கொஸ்டினுக்கு ஒன்று நான் போடுறேன். அதெல்லாம் நிறைய ஃபிசிக்ஸில் என்னென்னம்மா லேசாக மாற்றினா கூட கம்ப்ளீட்டாக மாறிட்டு நான் சொன்னேன்னா நீ தப்பாக புரிஞ்சுப்பேன். நீ கொஸ்டினுக்கு ஒன்று நான் அந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் வில் டூ தட். நீ என்ன கொஸ்டின் கூட போடலாம். எஸ் கொஸ்டின் நம்பர். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா கண்ணே. நீ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். உனக்கு ஓரளவுக்கு புரியுதா சார்? உனக்கு ஒரு 75% புரியுதா? ஏதோ புரியுது சார், ஏதோ லேசாக புரியுது. ஓகே சார். ஏன்னா நீ ஒரு 15 days 20 days அட்டன் பண்ணுற, கொஞ்சம் உனக்கு லேசாக புரியும்னு நினைக்கிறேன் சார். 3வது நாள் சார் அட்டன். அதான் 3வது நாள், அதான் உனக்கு கொஞ்சம் லேசாக புரியும். இவங்கெல்லாம் 11th கவனிச்சுதான் இப்போ புரியும். 11th கவனிக்கலப்பா.
இந்த பசங்க 11th நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நீ வந்து அப்போ உனக்கு கூட பிரச்சனை இருக்காது. 11th உனக்கு நீ வரல, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உனக்கு. நீட் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது சார். கொஞ்சம் ஹை லெவல் போனால் முடியல. நீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஹை லெவல் இந்த மாதிரி நான் போடும்போது மட்டும் கவனிச்சா போதும், நீ உட்காந்து வீட்டில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் யூ ஷுட் ப்ராக்டிஸ் மோர் ஆஃப் நியூட் ப்ராப்ளம்ஸ். JEE சார். JEE வந்து லிமிட்லெஸ், லிமிட்டே கிடையாது உலகத்தில். பாட்டுக்கு போட்டுனே இரு, பாட்டுக்கு போடு. நீ என்ன எஸ் 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 சரி கண்ணே, கவனிமா. இப்போ பார்க்கண்ணே, சார் ஆப்ஷன் ஏ வருது. இந்த பார்த்து சொல்கிறேங்கண்ணே. ஆமாம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ராட் இஸ் சஸ்பெண்டட். கவனிக்கண்ணா, கவனிமா. இப்போது சடனாக இந்த பஸ் வந்து நிற்க போகுது. இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டுருக்கு, இமீடியட்டாக பிரேக் போட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது பிஃபோர் த பிரேக் வாஸ் அப்ளைட், திஸ் ராட் had got its own center of mass G. Because the truck is moving with velocity V, you are the observer sitting here and watching it, you also move with velocity V. So this rod also moves with the velocity V. Everybody is moving with the velocity V. ஏன்னா இப்போ பஸ்ஸில் நம்ம உட்காந்துக்கிறோம், பஸ் 80 km போகுதுன்னு வச்சுக்கோ, நீ டிரைவர் நான் யார் யார் உள்ளே உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் எத்தனை போகிறோம், 80 போய்ட்டு. இப்போ சடனாக நிறுத்தியாச்சு. இவ கையில் எவ்வளோ மொமெண்டம் இருந்ததுன்னா, இவ கையில் மொமெண்டம் MV இருந்தது. இப்போ சடனாக நிறுத்தியாச்சு, வெலாசிட்டி 0 ஆயிடுச்சு. வாட் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம்? MV. ஆமாம், மொமெண்டம் டென்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட். அப்போது இது வந்து இப்படி மேலே போகுது இல்லையா? இப்போது என்ன கண்டுபிடிக்க போகிறப்பார்? rotate in vertical plane about the axis, the car suddenly stops, the angular speed with which the rod starts. Very simple. முதல்ல இவ இப்படி போயிட்டே இருக்கா, திடீர்னு நின்ட்டா. இப்போ what is angular momentum about this point? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கண்ணு யாராவது சொல்லுப்பா. வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ்? யாராவது சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2. இது டீட்டா, இதுவும் டீட்டா தான். அப்போ அதுவும் டீட்டா தான், கரெக்ட் தானே? அப்போ இது எவ்வளோ கண்ணு? L/2 cos theta. இது என்னது? MV. இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். அதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். வெலாசிட்டி இதே டைரக்ஷன், the direction horizontal to the surface. இப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுக்கு பேர் என்ன? எடுத்து மல்டிப்ளை பண்ணா ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் given by L/2 cos theta multiplied with change in momentum. புரிஞ்சிருச்சு இல்லையா? It's a sudden change in angular momentum equal to I ml square by 3 omega. முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம், அவ்வளோதான். R cross P is equal to I omega. அவ்வளோதான். என்ன ஆன்சர் பார்த்து சொல்லுங்கள். Yes. That's all. புரிஞ்சுதா? Change in momentum is happening parallel to the plane. புரியுதா? இந்த parallel to plane தான் change in momentum is happening. Parallel to the plane. சொல்லுங்க. இது இந்த ஒன் தானே கண்ணு எல்லு.
அது அடிக்கடி இந்த பழைய பிரிண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட உங்கள் கம்ப்யூட்டர் கூட நீ பார்க்கலாம் எல்லுக்கு ஒன்றுக்கு வித்தியாசமே தெரியாது ஒரு சில ஃபாண்டில். போலாமா? அன்றைக்கி அப்படி தான் அவங்க ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்க. அது ஒன்றா எல்லானே நாங்கள் கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் பண்ணி நான் எல்லுன்றேன், பசங்க ஒன்றுன்றாங்க. கடைசியாக பார்த்தா அது ஒன் தான். இல்லை சும்மா கிளாஸில் டிஸ்கஷன். ஏதோ ஒரு புக் கொண்டு வந்தாங்க. அந்த புக்கில் பார்த்தா நான் இது ஒன் போய் என்கிட்ட பற்றி போட மாட்டான், ஒன்னெலாம் இருக்காதுமா, எல்தாமா நீ போடுமா அப்படின்னு. திசை தானா எல்தா நீ போடுமா அப்படின்னு. நாங்களும் போட்டோம் ஒரு 10 நிமிஷம் ஆன்சர் வரல. அப்புறம் 1 போட்டோன்னே ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட். Uniform rod of mass m, length L rests on a smooth horizontal surface. Rod is given a sharp horizontal impulse P perpendicular to the rod at the distance L/4 from the center. இப்போதான் போட்டுமே அதே தான் சும்மா போடுப்பான். Smooth horizontal surface. Rod is given a sharp horizontal impulse P. Impulse என்ன அர்த்தம்? Change in momentum அர்த்தம். அப்போ change in momentum multiplied with L/4 is equal to I omega. அவ்வளோதான். என்னது? Rod of mass m. அப்போ இது எவ்வளோ? mL²/12 omega. அவ்வளோதான். இது எவ்வளோ சேஞ்ச் இன் மொமெண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க அவங்க? வாட் டு தே கிவ்? Pன்னு சொல்லிட்டாங்க. L/4. அவ்வளோதான். ஆன்சரே முடிஞ்சிடுச்சு. போடுங்க. இதை பார்த்து சொல்கிறோமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். First option is correct. அதே தான் இருக்குண்ணே. R cross P is equal to I omega. அதே தான். Next. Thin plate of mass m, length L, width 2d, mounted vertically on a frictionless axle along z-axis as shown. Okay. Initially the object is rest. Okay. Stabbed with the hammer to provide tau. எந்த directionல அடிக்கிறீங்க? y-axisல அடிக்கிறீங்க. Okay. z-axisல வச்சிருக்கீங்க. y-axisல தட்டுறீங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸு? இது எவ்வளோ டிஸ்டன்ஸு? d-ஆ? d ஓகே. d அங்கே என்ன கொடுத்தாங்க பாரு? 2d, width 2d. ஓகே width 2d. ஓகே, length. ஓகே, அவன் கொடுத்துருக்கானே y-axis கொடுத்துருக்கான். with hammer provide a torque tau which produces an angular impulse h about z-axis of magnitude h is equal to integration of tau into dt. What is the angular speed omega of the plate about z-axis after tap? What is angular speed omega of the plate after just after tap? அப்போ என்ன? tau is equal to I alpha போட்டால் முடிஞ்சுது. என்ன கேட்டாங்க? angular speed கேட்குறாங்களா? ஆங்குலர் இம்பல்ஸ் h தான் கொடுக்குது. சும்மா டவுன்னு சும்மா கதை விடுறாங்களே தவிர கடைசி அவங்க ஆங்குலர் இம்பல்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஆங்குலர் இம்பல்ஸ்னால் நமக்கு ஈஸியாக போச்சு. ஆங்குலர் இம்பல்ஸ் அப்போ லீனியர் இம்பல்ஸ் என்ன நடக்குன்னு? லீனியர் இம்பல்ஸ் இஸ் சொல்லுங்கண்ணே, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், சேஞ்ச் இன் மொமெண்டம், ரைட்டா? சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆங்குலர் இம்பல்ஸ் டவ் இன்ட்டு டி, ஒன்றா டிடி கூட போட்டுக்கணும் நல்லா புரியறதுக்காக. டிடி கிவன் பை சேஞ்ச் இன் சொல்லு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் டைரெக்டாக கொடுத்தாங்க. அப்புறம் என்னடா பெரிய விஷயம் இருக்குது? கவனி, செஞ்சு காட்டுறேன் பார். இது அவங்க சொல்கிறது அப்படியே செஞ்சு காட்டுறேன் பார். இதுதான் உங்களுக்கு z ஆக்சிஸ். இதில் தான் பிளேட் இப்படி இருக்குது. இது லென்த்து, இது பிரெத்து. நான் இப்போ ஒரு சுற்றி எடுத்து இந்த இடத்துல டப்புன்னு அடிக்கிறேன். இந்த புக்கு என்ன பண்ணும்? இப்படி சுற்றும். இப்படி சுற்றுமா? ரைட். வாட்ஸ் த டார்க் தட் ஐ கிரியேட்டட்? இங்கே ஐ கேவ் சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம். பிகாஸ் ஆஃப் தட் இட் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங். எவ்வளோ தூரத்தில் நான் கொடுத்துருக்கேன்?
b/2 அவன் தான் dன்னு எடுத்துக்கிட்டான், அதான் 2dன்னு எடுத்துக்கிட்டான். இந்த டிஸ்டன்ஸ் அவன் மொத்தமாக 2dன்னு எடுத்துக்கிட்டான். அப்போ அதில் பாதி என்ன ஆயிடுச்சு, d ஆயிடுச்சு. அது பாதி எவ்வளோ, இங்கே தான் நான் தட்டினேன், இங்கே தான் நான் ஆங்குலர் இம்பல்ஸ் கொடுத்தேன், புரியுதா? பிகாஸ் ஆங்குலர் இம்பல்ஸ் இது ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங். ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான் போடு. புரிஞ்சிச்சு இல்லை கான்செப்ட்டு? சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு I ஒமேகா. அவ்வளோதான்டா கண்ணா, வேறு ஒன்றுமே இல்லைடா. சொல்ல இவ இப்படி சுற்றுறாப்போ வாட்ஸ் மொமெண்டம் என்ன யார் சொல்கிறது? No, m 2b the whole square by 12. புரியல? இது 2b 2d சரி ஓகே 2d the whole square by 12 into omega. ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளோ கொடுத்தாங்க? அவங்களே டைரெக்டாக சொல்லிட்டாங்க, இது h போட்டுக்குப்பான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், ப்ராப்ளமே முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஆல், ஆன்சர் ரெடி. அதெல்லாம் வேணா கண்ணா, ப்ராப்ளமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ப்ராப்ளமே முடிஞ்சது. எவ்வளோ சொல்லு, இதை நான் பார்த்து சொல்கிறேங்கன்னா ஆன்சர் பார்த்து சொல்கிறேன். 25 C, that's right. C, that's right. நான் முதல்ல சொன்னல, அவங்க டவெல்லாம் சும்மா தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. அதான் நமக்கே தெரியும், இதை தான் கண்ணா அவன் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் சொல்லாங்க. நான் சொன்னது தான் சொல்லியிருக்கோம். கான்செப்ட் புரிஞ்சுதா? அவங்க இந்த சுற்றியில் எங்கே அடிக்கிறாங்க பாருங்க, இங்கே தான் சுற்றி வச்சு அடிக்கிறாங்க. எந்த டைரக்ஷன் அடிக்கிறாங்க? ஒய் டைரக்ஷனில் அடிக்கிறாங்க. அதான் அப்படி அடிச்சு காட்டணும், ஒய் டைரக்ஷனில். புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் எஸ் 26. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நினைக்கிறேன், போடுங்க பார்க்கலாம். Rough horizontal surface, not slipping. Linear velocity v0. angular velocity கொடுத்துட்டீங்களா? ரெண்டு மாற்றி கொடுத்துருக்கீங்கப்பா. லீனியர் வெலாசிட்டி ஒரு பக்கம் இருக்குது, ஆங்குலர் வெலாசிட்டி வேறு பக்கம் இருக்குது பாரு. கரெக்டு தானே? ஆமாம், மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. The disk comes to rest after moving some distance to right. It follows that பார்க்கண்ணே, அந்த வியும் ஒமேகாவும் ஒரே டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்களா பாரு, மாற்றி கொடுத்துருக்காங்க. சொல்ல போட முடியாது, போட முடியாது. அதான் பார்க்கலாம், எப்படின்னு பார்க்கலாம், வில் செக் இட். ஆனால் நீ அப்படி டைரெக்டாக அப்படி போட முடியாது. டைரெக்டாக அப்படி போகிறதுன்னு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. வி = r ஒமேகா முடிஞ்சிருச்சு. இட்ஸ் நாட் த ஆன்சர். போடு. Sorry. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர்? 26 டி கொடுத்துருக்காங்கம்மா. சாரி, தப்பாக பார்த்துட்டேன்னா 26 அது கொஸ்டின் நம்பர். சார் நான் மாற்றி பார்த்துட்டேன், சாரி. பி செகண்ட் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பி செகண்ட் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க.
m square by 2 அப்படிதான் சார் ஒரு சின்ன அசம்ப்ஷன் பண்ண ஆன்சர் கிடைக்கும். எப்படி டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு சார் m square by 2. லீனியர் வெலாசிட்டி கிரேட்டரா இருக்கு இல்லைன்னா நீல மட்டும் தான் இருக்கு. அந்த இதுல இருந்து பேசிக்கலி மூவ் ஆகுது லீனியர் வெலாசிட்டி நெக்ஸ்ட் தான் வரணும். அந்த மைண்ட் செட் வச்சு போட்டு ஆன்சர் இருந்தது. நான் போட்டிருக்கேன் பாடி ஃபைனலா 26க்கு பி தான் கொடுத்துருக்காங்க. சரி கண்ணா பார்க்கலாமா எப்படி பார்க்கலாம். வில் செக் இட். இவங்க என்னென்னலாம் ஐடியா கொடுத்துருக்காங்க பாரு. ரஃப்னு சொல்லிட்டாங்க, மீன்ஸ் இட் இஸ் நாட் ஸ்லிப்பிங், மீன்ஸ் சொன்னா பியூர் ரோலிங்கும் வராது சார். இல்லை அதான் பியூர் ரோலிங் வரக்கூடாது. பியூர் ரோலிங் பார்க்கலாம். முதல்ல சொல்லிக்கண்ணா இந்த இடத்துல லீனியர் ஸ்பீட் போடுப்பா. ஒன்றா லீனியர் ஸ்பீட் போடு, ஒன்றுக்கு லீனியர் ஸ்பீட் போடு. இந்த இடத்துல லீனியர் ஸ்பீட் எவ்வளோ? ஏன்னா V0 அப்போ இங்கே ஒரு V0, இங்கே ஒரு V0 போட்டு முடியும் எல்லாத்தையும். அடுத்தது இது எவ்வளோ? R⍵0. இது எவ்வளோ? R⍵0. இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது. வர மைனஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல போடு V⍵0. இப்போ உனக்கு ஈக்குவேஷன் என்னென்னா, this is a point of contact. It's a point of contact. Point of contactல velocity உனக்கு எவ்வளோ இருக்கணும்? 0 இருக்கணும். Point of contactல velocity 0 இருக்கணும். அப்போது R⍵0 plus V0 should be equal to 0. கரெக்ட் தானே? இல்லை சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி போகுதுன்னு சொல்லிட்டாங்க. This comes to rest after moving some distance to the right. இல்லை கண்ணா நம்ம எடுக்கிறது தப்பு. ஏன்னா this comes to rest after moving some distance to the right. அப்போ உனக்கு ஃப்ரிக்ஷன் எங்கே இருக்குது? ஃப்ரிக்ஷன் எங்கே இருக்கு? அப்போ ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. நம்ம சரியா? உனக்கு ஃப்ரிக்ஷன் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஆமாம், இங்கே இருக்குது ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஆல்ஃபா எவ்வளோ? ஆல்ஃபா எவ்வளோ? என்னப்பா அது டிஸ்கா? ஆல்ஃபா எவ்வளோ பாருப்பா? ஆல்ஃபா எவ்வளோ சொல்லு? 2f/mr. ஈக்குவேஷன் நம்பர் 1. சொல்கிறேன். இப்போது உன்னோட பாடி வந்து இப்படி சுற்றுது. டேக்கன்னா கவனி, பாடி இப்படி சுற்றுது. ஃப்ரிக்ஷன் இஸ் கிரியேட்டிங் ஆப்போசிட் டார்க். ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ உனக்கு பாடி ரொட்டேஷன் வந்து ஸ்லோ ஆகிட்டே போகுது. சரியா? இது ஒரு ஐடியா. செகண்ட் ஐடியா, த பாடி இஸ் ஹேவிங் வெலாசிட்டி, இட்ஸ் கோயிங் டு ரொட்டாட். அப்போ உனக்கு என்ன வரும்? அது கூட தேவைப்படாது. ஐ திங்க் இதில் போட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்துடும் நினைக்கிறேன். போட்டு பக்கம் இது 0 போடு. எஃப் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். சாரி, அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எழுதி தான் ஆகணும். ஓகே, அப்போது
V is equal to U plus AT. 0 is equal to U எவ்வளோ கொடுத்தாங்க V0 minus A எவ்வளோ what's A F divided by M இதுதான் A வேல்யூ into T புரியுது இல்லையா இது F இது M so what is the deceleration இதுதான் forward velocity இதுதான் U புரியல உனக்கு V is equal to U plus AT linear இது வந்து என்னடா கண்ணா F is equal to M இதில் என்ன உனக்கு சந்தேகம் ஓகே ஃபோர்ஸ் frictional force F is equal to MA retardation minus சால்வ் பண்ண அவ்வளோதான் FF ரெண்டு F இங்கே கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ண ஆன்சர் வருது பாரு ரெண்டு F இதில் வந்து ஒரு F கண்டுபிடி அதில் வந்து ஒரு F கண்டுபிடி ரெண்டு ஈக்குவேட் பண்ண ஆன்சர் வருது பாரு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண ஆன்சர் வருது பார்க்கலாம் So second option was this. அதே தான் தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் F கண்டுபிடி அதில் F கண்டுபிடி ரெண்டு ஈக்குவேட் பண்ண ஆன்சர் தானாக வரும் B இஸ் ஆன்சர் வரும் பாரு கான்செப்ட் புரியுதா ஸோ நான் முதல்ல என்ன ட்ரை பண்ணேன்னா இது கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படியே சால்வ் பண்ணிடலான்னு பார்த்தோம் அப்புறம் தான் நான் பார்த்தேன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இட் கம்ஸ் டு ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஃப்ரிக்ஷன் பின்னாடி பிடிச்சி இழுக்குதுன்றது அப்புறம் தான் புரிஞ்சுது சாரி கண்ணு ஆமாம் அவன் தான் சொல்லிட்டேன் நிற்கிதுன்னு சொல்லிட்டான்ல த டிஸ்க் கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் சம் டைம் அதனால தான் இதுவும் 0 தான் V 0 தான் ஸ்டாப் இதுவும் 0 தான் ஸ்டாப் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் போடும்போது JEE பசங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு முறை போடுறோம் மறுபடியும் நவம்பர் டிசம்பரில் ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம் மறுபடியும் மே மாதம் ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம் மறுபடியும் அடுத்த வருஷமெல்லாம் போடுறோம் தானாக சரியாக போயிடும் சரியா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆகிடும் திரும்ப போட்டனே தான் தானாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவ்வளோ நேரம் போட்டுமே என்ன பாரு எங்கே பதில் என்ன R cross B equal to I omega R cross B equal to I omega அதானே இப்போ போட்டுக்கிறோம் ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போக சரியாக போயிடும் கம்பைன் பண்ணி கொடுக்கட்டும் என்ன போச்சு நமக்கு நல்லது தான் செப்டம்பர் மாதம் தெரியுமே ஃபர்ஸ்ட் வால்யூம் ப்ளஸ் செகண்ட் வால்யூமில் ஒரு 20 பக்கம் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல் ப்ளஸ் செகண்ட் வால்யூமில் ஒரு 20 பேஜஸ் போட்டுருவாங்க 20 பேஜஸ் இந்த செகண்ட் வால்யூம் புக் அவ்வளோ இஸ் த யூஷுவல் போர்ஷன் they won't change it அதான் போர்ஷன் ஸோ அட்லீஸ்ட் யூ டேக் இட் கிராண்டட் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல் செகண்ட் வால்யூமில் ஒரு 10-20 பேஜஸ் நோ சாலிட்ஸ் கிராவிடேஷனில் 4 நாள் 3 நாள் முடிச்சிடலாம் ரொம்ப சின்னது அது ஈஸி இருக்கிறதுலே ஃபிசிக்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான சாப்டர் எதுனா கிராவிடேஷன் தான் மொத்த ஃபிசிக்ஸ்லேயே ஈஸியான சாப்டர் எதுனா கிராவிடேஷன் தான் ஓகே நெக்ஸ்ட் போலாங்கண்ணா கமான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ப்பா இது என்ன பார்ப்பா இது கொஞ்சம் டயக்ராம் அவங்க சரியாக கொடுக்கல they not given a proper diagram அதாவது கண்ணா அவங்க என்ன சொல்கிறாங்கப்பா கவனி இந்த டயக்ராம் அப்படியே கொஞ்சம் மாற்றி போடுறேன் ஒரு டிஸ்க் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது தனியாக ஒரு டிஸ்க் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு கவனிப்பா ஒரு டிஸ்க் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது தனியாக திடீர்னு யாரும் அங்கே கையை பிடிச்சிக்கிட்டாங்க யாருன்னா இங்கேருந்து ஒரு நூல் போட்டு இங்கேருந்து ஒரு நூல் போட்டு இந்த இடத்துல ஹிங்க் பண்ணிட்டாங்க இது ஒரு ஆர் முதல்ல வீல் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டே இருந்தது திடீர்னு அந்த வீல் என்ன பண்ணிச்சு ஒரு கொக்கியில் மாட்டிக்கிச்சு அந்த ரோப்போட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அது ஒரு ஆர் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ என்ன பண்ண போகுதுன்னா இது எப்படி நடக்கும்னா பார்க்கணும் இந்த வீல் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது திடீர்னு இப்படி கொக்கியில் மாட்டிச்சுன்னா என்ன ஆகும் இப்படி ஒரு நூலில் மாட்டிச்சுன்னா திடீர்னு இப்படி மாட்டிச்சுன்னா ரைட்டாக நூலோடு சேர்ந்து இப்படி போயிட்டு வரும் இல்லையா திடீர்னு மாட்டிச்சுன்னா இப்படி போகும்
அப்போது முதல்ல இந்த வீல் தனியாக இப்படி சுற்றிட்டு இருந்தது திடீர்னு இப்படி போகும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுல்ல? ஸோ வாட்ஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம்? டிஸ்க் மட்டும் தனியாக சுற்றி நிற்கிற ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா? டக்குன்னு சொல்லுப்பா. I ஒமேகா எவ்வளோ? mr²/2 ஒமேகா. ஒமேகா கொடுத்துருக்காங்க. ஒமேகா நாட்டா? ஒமேகா. பிரிண்டிங் அது அவ்வளோ சின்னதாக இருக்குது. ஓகே, ஒமேகா ரைட் ஈக்குவல் டு இப்போது இங்கே இருக்கிற சென்டர் ஆஃப் மாஸ் ஷுட் பி ஷிஃப்டட் ஹியர். எவ்வளோ தூரம் ஷிஃப்ட் பண்ணணும்? r+r 2r ஷிஃப்ட் பண்ணணும். அப்போது mr²/2 + m 2r the whole square into omega dash. அவ்வளோதான். ஒமேகா டேஷ் கண்டுபிடி முடிஞ்சிச்சு. ப்ராப்ளம் ஒமேகா டேஷ் கண்டுபிடிப்பா. ப்ராப்ளம் ஓவர். இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். புரியுதுல்ல? அது அவன் கொஸ்டின் வந்து டயக்ராம் சரியாக போடல, ஒரு மாதிரி வேக போட்டு விட்டாங்க. எந்த ஆன்சர் வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எந்த கொஸ்டின் இது? 27. B second choice, that's right. B second choice, that's right. நெக்ஸ்ட் போகலாமாப்பா? எனக்கு 28 போடுங்க பார்க்கலாம். 28 போடு கண்ணா. பேசாதப்பா டே கண்ணா, பேசாத. அடுத்த கொஸ்டின் போடு, பேசாதங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போடு. டாய் கொஸ்டின் போடு, டைம் வேஸ்ட் பண்ணாத. கொஸ்டின் போடு. லூப்ஸ் என்ன ஒன்றும் இல்லை, சுற்றிக்கிட்டு வரணும்னு அர்த்தம். அது லூப்ஸ்னா லூப்பிங் த லூப்னா லூப்ஸ் த லூப். கரெக்ட் தான், கொஸ்டின் கரெக்ட் தான். இப்போ இந்த பால் இருக்கு, கவனி. இந்த லூப்புக்குள்ளே போய் இப்படி சுற்றி இப்படி திரும்பி வந்தால் இட்ஸ் கால்ட் லூப்பிங் த லூப். இப்படி போயிட்டு வந்தால் லூப்பிங் த லூப். இட் இஸ் லூப்பிங் இன்சைட் த லூப். இட்ஸ் கால்ட் லூப்பிங் த லூப். போடுங்க போடலாமே கண்ணா. எவ்வளோ ப்ராப்ளம் போட்டுருக்கோம், மாதிரி நீங்களே போடலாமே. போடுங்க. கரெக்டாக பாரு, நான் போட்டுருக்குது கரெக்டாக பாரு. நான் போட்டுருக்குது கரெக்டாக பாரு. What's the condition for this ball to loop the loop? velocity should be present the velocity. centrifugal.
Centrifugal. So at this point, what are the various forces? mg, normal reaction, centripetal force, the required centripetal force. N can be 0. mg can provide necessary centripetal force. Appo, this is a point A, this is a point B, this is a point C. They can govanipa space kudade. Appo at C, mg minus n, which is 0, provides the necessary centripetal force. The necessary centripetal. Capital R. Amakan, capital R. Provided it's a point object. Small solid sphere of rolls, rolls, inclined plane shipping at the end into vertical loop of radius or okay, everything fine, mv square by perfect. சரியா? ரைட்? இப்போ சொல். இது வந்து 2r. இது இங்கேருந்து இந்த சர்ஃபேஸ்லேருந்து வரைக்கும் எவ்வளோ 2r. இது சென்டர் வந்து இங்கே இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு இப்போ சொல்கிறேன். நான் என்ன அப்படி யோசிக்கிறீங்க? 2r minus r. இது எவ்வளோ ஹைட்டு? h. அப்போது இது எவ்வளோ ஹைட்டு? h minus h minus 2r plus r. சரியா? அப்போது பால் இங்கே ஆரம்பிக்குது, போய் இப்படி சுற்றிட்டு இங்கே வருது. அப்போ வாட்ஸ் ஹைட் டிஃப்ரென்ஸ்? இந்த பொசிஷனுக்கும் அந்த பொசிஷனுக்கு எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் சொல்லு. இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? எஸ், ஆரம்பிச்சிடலாமா பிரச்சனையே? சொல்லு. h மைனஸ் சொல்கிறேங்கண்ணா mg, சொல்லு mg h minus 2r plus r is the change in potential energy, losing potential energy. இங்கேருந்து வரும்போது the ball is losing that much potential energy is equal to gain in kinetic energy. No, gain in total kinetic energy. என்ன இவ யார் இவ? சாலிட் ஸ்பியர். 1 plus 2 by 5 half mv square. சரியா? நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் தான் போடணும். இப்போது இந்த v இருக்குது, இந்த v இருக்குது. இதை தூக்கி இதில் போடுறியோ, இதை தூக்கி இதில் போடுறியோ, என்ன வேணால் பண்ண ஆன்சர் வரணும். அவ்வளோதான். கொஞ்சம் டைம் ஆகும் போடுறதுக்கு, ஒரு 2 minutes ஆகும். போடுங்க பார்க்கலாம். நீ எதை எதில் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இருப்போம்.
right? சார் mv ஸ்கொயர் r மைனஸ் r தானே சார் போடணும் நம்ம. எங்கே போட்டோமா நம்ம? சார் நம்ம mg minus normal reaction is equal to mv square by r ன்னு போட்டோம்ல சார். ஆமாம். இந்த இடத்துல r minus small r. ஆமாம் போடலையே. அப்போ ஆன்சர் வரும் சார். ஓகே எங்கே போட்டோம் நம்ம அது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆமாம் கரெக்ட். கண்ணா ஈக்குவேஷன் நம்பர் 1 செக் பண்ணுங்கம்மா. கவனி, திஸ் mg is equal to mv square by r minus r. நான் அதான் சொன்னேன், எங்கே மிஸ்டேக் சின்னதாக இருக்கும் பாருங்க. அது சரி பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். குட் சூப்பர் கண்ணா. மிச்சமெல்லாம் நம்ம போட்டது கரெக்ட் தான். அது மட்டும் அதில் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். வழக்கமாக எழுதுகிற மாதிரி சும்மா எம்இ ஸ்கொயர் யார் நானும் எழுதிட்டேன், நீங்களும் விட்டீங்க. இவங்க கூட எனக்கு கரெக்ஷன் சொன்னான், சார் ஸ்மால் ஆர் இல்லை சார் கேபிட்டல் ஆர் சார்னா மறந்து விட்டாங்க. நகுல் வந்துருச்சு இல்லை இப்போ? தட்ஸ் ஆல், யூ கெட் த ஆன்சர். டைமே ஆயிடுச்சு இருக்குன்னு. பட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நல்ல ப்ராப்ளம்ஸ், எல்லாமே சூப்பரான ப்ராப்ளம்ஸ். Shall we move on? Sphere rolling down an inclined plane without slipping, the ratio of rotational kinetic energy to total kinetic. Rotational to total. Sphere 2/5. Rotation 2, total 7. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. Your rotation இது total. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. Next. Diagram ஒரு மாதிரி இருக்குது. A conical pendulum consists of mass m suspended from a... ஆமாம் அட்வான்ஸாக இருக்கும். இல்லை நிறைய நம்ம போட்டதெல்லாம் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய. Conical pendulum consists of mass m suspended from a strong sling of length L. Sling. The mass executes circular of radius r, horizontal plane with velocity v. At the time t, when the mass is in the position r I cap, I j ல போய் நிக்குதா? அப்படியே சொல்லியிருக்காங்க இல்லையே. ஆக்சிஸ் ஜெட்ல போட்டாங்கல்ல, இது ஜெட் உனக்கு, இதான் ஜெட் உனக்கு, இப்படி சுத்துது. அப்போ டேபிள் தான் XY. சரியா? நீ அப்படி பார்க்காத, அவன் என்ன சொன்னாலும் அதை பாரு. T mass is the position r times I cap. R times I cap. Okay. R times I cap. Okay. As velocity Vj. Okay. Correct then. R times I cap na V times J cap na irukkum. Okay. Fine. Super. At the time T, the angular momentum of the vector m about the point from which the string passes over the ceiling is. Oh, brother na. அதுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். முதல்ல ஆங்குலர் மொமெண்டம் போட்டு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் M எங்கம்மா இருக்குது? About a point from which the string passes on the ceiling. Okay. MVL. Okay. B the answer is 30 என்ன கொடுத்துருக்காங்க? C கொடுத்துருக்காங்க. என்னது? ஏன் இப்போ அப்படியே சி ஓஹோ ஓகே ஓகே ஓகே.
ஈஸி கண்ணா, ஒன்றும் கஷ்டம் இல்லை, சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் போடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. கவனி, இங்கே பாருக்கண்ணே, இப்போ இந்த நோட் புக்கில் இதுதான் XY பிளேன்னு வச்சுக்கோ. இது எக்ஸ் ஆக்சிஸ், சப்போஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் உங்கள் நோட் புக்கில், சரியா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது வந்து இப்போ XY பிளேனில் இப்படி சுற்றுது. யார் சுற்றுறா? இந்த ராட் சுற்றுது. அப்படி சுற்றி காட்டுற மாதிரி இந்த ராடு இப்படி சுற்றுது. இப்போது எக்ஸில் இருக்க நீ இப்போ பாரு, இந்த எக்ஸ்ட்ரீமில் எக்ஸில் இருக்க பொசிஷன் எக்ஸ். இப்போ எந்த பக்கம் சுற்ற போகிற எடுத்து நீ டேஞ்சன்ட் போடு. இந்த இடத்துக்கு டேஞ்சன்ட் போட்டால் உனக்கு எப்படி போகும்? இந்த இடத்துக்கு டேஞ்சன்ட் போட்டால் எந்த டைரக்ஷனில் போகுது? ஒய். அதுதான் அவன் சொல்லியிருக்கான், யூஆர் அட் எக்ஸ், யுவர் வெலாசிட்டிஸ் எல்லாம் ஒய். அதுதான் அவன் சொல்லியிருக்கான் கிளியராக. புரியுது அவனுக்கு? யூஆர் புரியுதா இல்லை உனக்கு? ரைட். அப்போது உன்னோட ராடு வந்து இப்படி இருக்குது, இப்படி ஸ்லைட்டாக இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ உன்னோட வெலாசிட்டி வெக்டர் எங்கே இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லு. ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் இருக்குது. மொமெண்டம் எங்கே இருக்குது? ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இங்கே நான் கையை பிடிச்சிட்டு இருக்கேன். என் கைக்கும் அந்த பாயிண்ட், இந்த நோட் புக்கில் இந்த பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? வாட்ஸ் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் பாயிண்ட் திஸ் சப்போஸ் வாட்ஸ் அ பர்பண்டிகுலர்? எல் கிடையாது. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? நான் போட்டு காட்டுறேன். சரியா? திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். எவ்வளவு? எது எவ்வளவு? எம்வி ஜே கேப். இது வந்து இப்படி அர்ஜானில் இருக்குதுப்பா. நான் டயக்ராம் நான் போட முடியாது அதுக்கு மேலே, புரியுது? நான் வேணா இப்படி வேணால் உனக்கு வச்சு காட்டுறேன், போர்டில் வேணால் அப்படி வச்சு காட்டுறேன். இது பாரு, இப்படி சர்க்கிள் இருக்குன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே இருக்க உங்களோட வெலாசிட்டி வந்து இங்கே இருக்குது, P = mv இங்கே இருக்குது. உங்களோட பாடி வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, சரியா? இப்படி சுற்றிக்கிட்டு இப்போ நீ இங்கே இருக்க, இப்படி இருக்குது உன்னோட ராட். இப்போ உன்னோட ராட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும், இதுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும், இந்த வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும். எங்கேருந்து? சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து. அப்போது சென்டர் ஆஃப் இந்த பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும், சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இங்கே இதை பொறுத்து தான் நீ கண்டுபிடிக்க போகிற. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் திஸ், ரொட்டேட்டிங் லைக் திஸ், இல்லையா? ஃப்ரம் இதுலேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும் உனக்கு. ஃப்ரம் ஹியர் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் எல், ஆர், இது எல், இது. அப்போ இது என்ன ஒரு எல் காஸ்டீட்டாக வரும். என்ன வரும் உனக்கு? எல் காஸ்டீட்டா. புரியுது இருக்குன்னா? இது ஆர், இது ஆர், இது எல் தானே சொல்லியிருக்காங்க, எல். அப்போது இது எவ்வளோ? √L² - R². காஸ்டீட்டா எவ்வளோ? adjacent by hypotenuse. இதுதான் காஸ்டீட்டா. புரியுது இல்லையா உனக்கு? adjacent by hypotenuse. புரியுதுல்ல? இது எல், இது ஆர். அப்போ இது எவ்வளோ? √L² - R. adjacent by hypotenuse. √L² - R² by L. வந்து சான்ஸரு. இப்போ உனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டிகல் இங்கே இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான் சர்க்குலரில், இந்த மாதிரி. இது பார், கவனி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கா, இங்கே கவனி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? அப்போ mv × r. அதுதான் இது mv × r. எங்கே இருக்கு பாரு? ஆங்கிள் மொமெண்டம் ஒரு இல்லை எல், அது இல்லைடா கண்ணா, அது இங்கே தானே முதல்ல பிளேனில் தானே சுற்று. அப்போ இந்த ஆருக்கு தான் நீ முதல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போடணும். ஏன்னா ரொட்டேட்டிங் லைக் திஸ் ஒன்லி. அப்போ எம்விஆர் தான் போடணும். இதை போட்டிருக்காங்க பாரு. அது வேறு இந்த எல் போட்டு இங்கே எல் போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க பாரு. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இப்படி சுற்றுறா, இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லு. ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்க? தெளிவாக ரைட். எம்வி ஆர். இப்போ இது எந்த டைரக்ஷன் நீயே சொல்லு. இல்லை கே போட்டுக்கோ. ப்ளஸ் இங்கேருந்து எவ்வளோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? உங்களுக்கு ரூல் என்ன? நமக்கு என்ன ரூல் என்ன? எங்கே சொல்லி கொடுத்தேன்ல, மொமெண்டம் × பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஆர் கிராஸ் பி. பி எவ்வளோ? அதே எம்வி. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? உங்களுக்கு வந்து எல் காஸ்டீட்டா இருக்குன்னு, எல் காஸ்டீட்டா. காஸ்டீட்டாவுக்கு என்ன? √L² - R² / L. சரி, எல் காஸ்டீட்டா இதுதான்.
பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக இது கூட தேவையில்லை, அப்படி டேரெக்டாக எல் கூட போட்டு ஓகே முடிஞ்சுதா. இன்ட்டு மறுபடியும் என்ன, மறுபடியும் ஒரு கே கேப் தானே, இது பாரு செக் பண்ணு பார்க்கலாம். இரு கேட்டலாம் பார்த்துடலாம். வி கிராஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கே கேப் தான். இல்லைடா கண்ணே இல்லைடா கண்ணே, வி கிராஸ் ஆர் கிராஸ், இது ஆர், இது ஆர். கவனி, இதோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கவனி, நல்ல கவனி, அதான் சொல்லாத, இதுதானே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஸ்கேல் தானே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். கவனி, இந்த ஸ்கேல் இப்போ இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி போடு, உள்ளார உள்ளார போடுது. இது வந்து இப்போ வெலாசிட்டி எம்வி. நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க, ஆர் கிராஸ் பி போடு. ஆர் கிராஸ் பி எங்கே இருக்கு பாரு, என் கை ஆர் பி மேலே போகுது பி. ஆர் கிராஸ் பி எங்கே இருக்குது, ஐ கேப். இதை பாரு கரெக்டாக ஐ கேப் போட்டிருக்கான் பாரு, புரியுது உனக்கு. அப்போ இதுக்கு வந்து ஐ கேப், அவ்வளோதான் ஆன்சர் பாரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பாரு இதுதான் ஆன்சர் பாரு. பாரு சரியாக இருக்கும் பாரு, நீ போட்டு பாரு. அவன் எல் காமன் எடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டான், எல் 2 இடத்துல போட்டுக்கிட்டான் பாரு, புரியுது. இது எல்லாம் கட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டான், வச்சுட்டு போட்டுருக்கான் பாரு, போட்டு பாரு, புரியுது கான்செப்ட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தோமோ அதே தான். அதாவது வந்து ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ். இது பாருங்க, இது வந்து இப்படி சுற்றிட்டு இருக்குன்னா, இது மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்குன்னா, இதுக்கு என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் கேட்டால் நீ என்ன சொல்லுவேன், எம்விஆர். அதுதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. எம்விஆர் ப்ளஸ் மறுபடியும் ஒரு எம்இ இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், எம்இ இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. டைரக்ஷன் பார்த்து போடணும், ஐயா ஜேவா கேவா பார்த்து போடணும். நீ கேட்ட கொஸ்டின் எனக்கு 2-3 வந்துருச்சு இல்லை, குட். நீ எதில் செங்கேஜில் பார்த்து கேட்டியா, சாரி சரியாக தான் நமக்குது. அதாவது அவங்க இதை பின்னாடி போட்டிருக்காங்க, இது முன்னாடி போட்டிருக்காங்க, இதில் ஒரு எல் போட்டுக்கிட்டாங்க, அவங்க காமன் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரூட்டுக்குள்ளே இருக்கா, சரியாக போட்டு பார்க்கணும், சரியாக வருதுன்னு. இல்லைனா பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், நான் செக் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ஆன்சர் மட்டும்தான் சீன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் நீ சொல்கிறது, ரூட்டுக்குள்ளே வருது, ரூட்டுக்குள்ளே வராது, பிரிண்டிங் மிஸ்டேக். அது காஸ்டேடாக தான் நமக்கு தான் தெரியுமே, ரூட்டுக்குள்ளே தான் போட்டிருக்காங்க, தப்பு தான் அது. சரி, டைம் ஆகிட்டுது. ஸோ இதோட கிளாஸை முடிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன ஆரம்பிக்க போகிறோம், ரொட்டேஷன் மோஷன் போதும், கிராவிடேஷன் ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் வி வில் ஸ்டார்ட் ஒர்க் ஷீட் ஆன் கிராவிடேஷன். எஸ், கிராவிடேஷனில் ஒர்க் ஷீட் ஆரம்பிச்சிடும். சரியா, 11th பசங்களுக்கு தானே CBSE கிளாஸ் 7:45 போடலான்னு பேசிக்கிட்டோம். உங்களுக்கு தானே, யாருக்கு நம்ம 7:45 கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு பேசிக்கிட்டோம். 12th உங்களுக்கு இவங்களுக்கு தான் ஆரம்பிக்கலாமே. 7:45 டைம், ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல மண்டே வெனஸ்டேஸில். மண்டே வெனஸ்டே யூஸ்வல் கிளாஸ் 8க்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடி ஒரு 7:45 மேக்ஸ் இருக்குன்னா கொஞ்சம். ஸோ உங்களுக்கு டியூஸ்டே Thursday சாரி இருக்கட்டும்பா. நம்ம 8 ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கேப் நிறைய விடுறோம் இல்லையா, மதியத்துக்கு கேப் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சொல்லிக்கலாம் அவர் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 daysல கிராவிடேஷன் முடிச்சாலும் வீக்கெண்டில் ஒர்க் ஷீட் போட முடியும். அப்படியா, என்ன கிழமை? சரி, அதுக்குள்ளே போடலாம் ஒர்க் ஷீட், போடலாம். இதுவா, நீ கொஞ்சம் யோசனை பண்ணு, அது வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. புரியல உனக்கு? இல்லைடா, 3Dயில் நீ இமேஜின் பண்ண, நான் ஸ்கேல் வச்சு காட்டினல உனக்கு. அந்த அதுடா, அது நான் வீட்டில் விட்டுருவோம்னு நினச்சிட்டேன். இல்லை, அது ஒன்று எனக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு வீட்டில் விட்டு வந்துடுவேன்.
பை கண்ணா.